நீ இதுவரைக்கும் 18 வரன்களை வேண்டான்னு ஒதுக்கியாச்சு மீனா. இதுக்கு மேலே மேட்ரிமோனியல் சார்ட்டில் பையன்களே இல்லை. சுந்தர் கோபமாக சொல்ல அவர் மனைவி மீனா விசுக்கென்று தலையை தூக்கினாள். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நமக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவளை MBA படிக்க வச்சு நல்ல MNC கம்பெனியில் ஓரளவுக்கு பெரிய சம்பளத்துலேயும் இருக்கிறா. நீங்கள் பெரிய கம்பெனியில் வேலை, எனக்கு பேங்க் உத்தியோகம், நமக்கு சொந்த வீடு, காரு எல்லாமே இருக்குது. நம்ம பொண்ணும் கார் ஓட்டுறா, அவளுக்கு தெரியாத சங்கதிகளே இல்லை. இதையெல்லாம் எதுக்கு இப்போ நீ என்கிட்ட ஒப்பிச்சிட்ருக்குற? எனக்கு எதுவுமே தெரியாதா? 18 ஜாதகம் பொருந்தாமல் அடிப்பட்டது 12, மீதி 6 படிப்பு, அழகு, குடும்ப தகுதிகள், பையனோட அழகு, உத்தியோகம், அவங்க பழகிற முறைகள்னு நான் வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள் சரியா இல்லை. மீனா, நீ எதிர்பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கல்யாண விஷயம்னு வரும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வேணுமில்ல. காம்ப்ரமைஸ்னால் எனக்கு புரியல. முதல் படி ஜாதகம்னா அதில் 10 பொருத்தம் கேட்காத, 8ஓ 7ஓ ஓரளவுக்கு பொருந்தினா பார்க்கலாம். கட்டங்கள் முக்கியம்தான், ஆனால் அதுவே வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கிறது இல்லை. இல்லைங்க, இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு 4 தும்மல் கூடுதலாக போட்டால் கூட மனசுக்கு நெருடலாக இருக்கும். அடுத்தது பையனை பற்றி உன்னோட எதிர்பார்ப்பு. ஆமாம், இவன் நல்லா படிச்சிருக்கா, இவளுக்கு மேலே அவன் படிக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் இவளுக்கு சமமான படிப்பு வேணாமா? இதே மாதிரி உத்தியோகம், சம்பளம் இதெல்லாம் இவளுக்கு நிகராக வேண்டாமா? அதில் கூட வேண்டாம், ஆனால் குறையக்கூடாது இல்லையா? குடும்ப வசதிகள், அந்தஸ்து, ஒரே பையனாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறது சரியா? உனக்கு எனக்கு உடன்பிறப்புகள் இல்லையா? பையனுக்கு அண்ணன் தம்பி இருந்தால் கூட ஓகே தான். நம்ம பொண்ணுக்கு நாத்தனார் வேண்டாம். நான் உங்கள் அக்கா கிட்ட பட்டது போதும். நீ என்ன வாயில்லா பூச்சியா? பேசவே மாட்டியா? 10 ரூபாய்க்கு வக்கில்லாத உங்கள் அக்கா SSLCயில் 8 தடவை ஃபெயில் ஆகிட்டு புருஷன் கூடவும் வாழாமல் நம்ம கூட வந்து உக்காந்து வாய் மட்டும் காது வரைக்கும் கிளிய எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா உங்கள் அனுமதி கேட்கக்கூடாது, உங்கள் அமைதி கெடக்கூடாது. நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை சீராக இருக்கணும்னு எத்தனை அடங்கி போனேன். போதுண்டா சாமி. என் பொண்ணுக்கு நாத்தனாருங்கிற உறவை சத்தியமாக நான் அனுமதிக்கவே மாட்டேன். மாமியாரும் வேண்டான்னு சொல்கிறிய. முதல்ல அதை நான் தடுக்கலை. பெற்றவங்க தேவைதான், ஆனால் தனியாக வந்துட்டா நம்ம பொண்ணு நிம்மதியாக வாழ்வா. உடன்பிறப்புகளே இல்லாமல் இருந்தால் நாளைக்கு வீடு வாசல் எல்லாத்துக்கும் நம்ம பிரகதி சொந்தக்காரியாக இருப்பா இல்லையா? பேராசடி உனக்கு. என்ன பேராசை? நமக்கு மாப்பிள்ளை ஆக போகிறவன் தானே நம்ம சொத்துக்களை முழுசாக அனுபவிக்க போகிறான். அந்த மாதிரி நம்ம பொண்ணு ஏகபோக வாரிசாக இருக்கணும்னு ஒரு அம்மாவாக இருந்து நான் யோசித்தா அது தப்பா? நானாக கேட்குறேன். அவங்க சொத்துக்களை நான் உங்களையே நம்பாதவ. பேங்க்கில் வேலை, சொந்த காலில் நிற்கிற அகங்காரம், அதில் தப்பில்லைங்க. நல்லா படித்து சொந்தமாக சம்பாதிக்கிற ஒரு பொண்ணுக்கு திமிர் இருந்தால் அதில் தப்பே இல்லை. அது அகங்காரம் இல்லை, தன் காலில் நிற்கிற தைரியம், தன்னம்பிக்கை. இப்போவும் ஆணாதிக்கம் தலைக்கேறி மனைவியை ஆட்டி படைக்கிற ஆண்கள் இல்லையா? சமைக்கவும் வீட்டை பராமரிக்கவும் சம்போகத்துக்கும் மட்டும்தான் மனைவின்னு நினைக்கிற ஆண்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ வேண்டியிருக்கு இல்லையா? நான் அப்படி உன்கிட்ட நடந்திருக்கேனா? அப்படி நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு நான் அனுமதிக்கவும் இல்லை. இந்த வீடு, கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே உங்கள் ஒருத்தரால் சேர்த்திருக்க முடியாது. நானும் சம்பாதிச்ச காரணமாக தானே இத்தனை வசதிகள். சுந்தருக்கு முகம் சுருங்கி விட்டது. ஒப்புக்கிறேன், நீ இல்லைன்னா நான் பிச்சை எடுத்திருப்பேன். நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே நீ போட்ட பிச்சை தான். உனக்கு இப்போ என்ன வேணும்? நான் பிரகதி கல்யாண விஷயத்தில் எதுவும் பேசக்கூடாது. நீயே முடிவெடு. நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா சகல திராணியும் உனக்கு இருந்தாலும் அப்பான்னு நான் ஒருத்தன் வந்து நின்னா தானே என் பொண்ணுக்கு மரியாதை. அதனால் வர்றேன். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு பேச தெரியாதம்மா, எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடு, அதை நான் பேசுகிறேன். என் மகளுக்காக எல்லா அவமானங்களையும் பட நான் தயாராக இருக்கேன். யார் உங்களை அவமானப்படுத்தினது? பிரகதி வெளியே வந்தாள். ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? என் கல்யாண பேச்சை எடுத்தது முதல் தினசரி உங்களுக்குள்ளே பிரச்சனை போயிட்டே இருக்குது. உனக்கு எல்லா தகுதிகளும் படைச்ச ஒருத்தன் வரணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வரம் பார்க்க முடியுமா? உனக்கு வயசு 25 தான், ஏன் அவசரப்படணும்? யாரும் ஏனோ தானோன்னு வரன் பார்க்க சொல்லலை. அம்மாவுக்கு பொண்ணு வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அப்பாக்களுக்கு இங்கே உண்டுல்ல. ஓரளவு காம்ப்ரமைஸாக போனால் நல்லதுன்னு என் மனசில் பட்டதை நான் சொல்லக்கூடாதா? எங்கள் அக்கா மோசம்தான், அவளுக்கு பட்டி வாய் தான், நான் அதை மறுக்கலை. இவளோட உடன்பிறப்புகள் யோக்கியமாக ஒவ்வொருத்தர் லட்சணங்களையும் எடுத்து விடலாமா? என் மனுஷங்க யார், எதுக்கு வர்றாங்க? இப்போல்லாம் பெரும்பாலான குடும்பங்களில் தாய் வழி சொந்தங்கள் தானே தலை விரிச்சாடுது. அப்பா விடுங்க, எல்லாத்தையும் நான் விட்டாச்சுமா. உன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் பல முடிவுகளை எடுக்கணும்.
என்ன முடிவு எடுக்க போகிறாராம்? அம்மா நீயாவது கொஞ்சம் பேசாமல் இரேம்மா. இந்த வாய் மட்டும் எனக்கு இல்லைன்னா நாய் கூட என்னை மதிக்காதடி. பிரகதி சொல்லி பார்த்து இவர்கள் வாக்குவாதம் குறைந்தபாடே இல்லை. பிரகதி சலித்து போய் உள்ளே வந்தாள். இந்த மாதிரி கணவன் மனைவி மோதல்கள் இன்றைக்கு 10 வீட்டுக்கு 8 வீடுகளில் நடக்கத்தானே செய்கிறது. சில சச்சரவுகள் தினசரி நடந்து வீட்டளவில் அது அமுங்கி போகிறது. சிலது உறவுகளுக்கு மத்தியில் புகைந்து சமரசம் செய்யும் நிலைக்கு போகிறது. பலதும் ஊர் சிரிக்கிறது. எல்லை கடந்து குடும்ப நல நீதிமன்றத்தையும் எட்டி பார்க்கிறது. அங்கு சமாதானமாகி உரசலோடு வீட்டுக்கும் வருவதுண்டு. சிலர் விவாகரத்தாகி கணவனை பிரிந்து மனைவி பிரிந்து பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகதும் உண்டு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சகிப்புத்தன்மை அறவே இல்லாதது தான் காரணம். முன்பெல்லாம் ஆணாதிக்கம் தலை விரித்தாடி அடங்குவது மனைவிகள் மட்டும்தான் என்பது எழுதப்படாத சட்டமாக இருந்தது. காரணம், சம்பாதிப்பவன் ஆண் மட்டும்தான். அதனால் அடக்குமுறை ஆயுதத்தை ஆண் கையில் எடுத்து விட்டான். அதன் பிறகு பெண்கள் படிப்படியாக படித்து உத்தியோகம் தேடி தன் காலில் நிற்கும் நிலை வர ஆணுக்கும் தனித்து தன் காலில் நிற்க துப்பில்லாமல் போக மனைவி பணமும் இருந்தால்தான் கரையேற முடியும் என்று சூழல் வர ஆதிக்கம் குறைய தொடங்கியது. ஆனாலும் கல்யாணம் என்று வந்தால் ஆண்கள் குடும்பம் சலங்கை கட்டி ஆடுவதை நிறுத்துவதில்லை. அதனால் மாமியார் நாத்தனாரின் பரதம், குச்சிப்புடி, கதகளி தொடர்ந்து அரங்கேற 2 சம்பளங்களும் சேர்ந்தே பற்றாக்குறையை சரிகட்ட முடியாத நிலையில் பிரச்சனைகள் கூட்ஸ் வண்டி போல முக்கி திணறியது. பெண்கள் முழுமையாக விடுதலை பெறாத நாள். வரதட்சணை, எதிர்பார்ப்புகள், நகை, துணிமணிகள் என்று பெண் வீட்டாரை கசக்கி பிழிந்து 1000 குறைகள் சொல்லி அவமானப்படுத்தி பெண்ணை பெற்றவர்களை தலைகுனிய வைத்து கடன் பட வைத்து கல்யாண பந்தியில் கூச்சல் போட்டு பெண் வீட்டாரை காட்சி பொருளாக்கி இதெல்லாம் தீராத ஆறாத காயமாகி பெண்கள் மனதில் உண்டான ரணம் வன்மமாக மாற வசதிகள் மெல்ல பெருக 2 வருமானங்களில் பெண் குழந்தைகள் நன்றாக படித்து பெரிய பதவியில் லகரங்களில் சம்பளம், கார் ஓட்டும் திறமை, ஆங்கிலம் மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி என்று தலை தூக்க சமூகத்தில் ஒரு பெரும் புரட்சி உண்டாக அன்று பட்ட அவமானங்களின் காயம் நெஞ்சில் நிலைத்திருக்க வட்டியும் முதலுமாக திருப்பித் தர தயாராகிவிட்டார்கள். வா மகனே, ஆணாதிக்கம் பிடிச்சி அலைஞ்ச உங்களுக்கு உங்களை பெத்தவங்க ஆடின ஆட்டத்துக்கு பதிலடி தர நாங்கள் தலை தூக்கியாச்சு. இப்போ பந்து எங்கள் கோர்ட்டில். அட ஆட வாங்கடா, நாங்கள் தயார், ஆடலாமா? இதுதான் இன்றைய நிலை. எல்லா திராணியும் படைத்த திமிர் பிடித்த பெண்கள் ஒருபுறம் என்றால் அவர்களை கொம்பு சீவி விட்டு கோதாவில் இறங்கிவிடும் ஆணவம் பிடித்த அம்மாக்கள் இதில் பிரதானம். நாங்கள் புருஷனோடு ஆணாதிக்கத்துக்கு அடங்கினோம். மாமியார் நாத்தனார் அராஜகத்தை தாங்கி நின்னோம். உங்களுக்கு அது அவசியமில்லை, திருப்பி தாக்குங்கடி. இதில் ஆணவம் பிடித்த குடும்பங்களுக்கு, பேராசை பிடித்தவர்களுக்கு இந்த பதிலடி தேவைதான். ஆனால் சில நல்ல அம்மாக்கள், பிள்ளைகள், பேராசை இல்லாத நாத்தனார்கள் அடிபடலாமா? ராமாயணத்தில் விபீஷணனும் பாரதத்தில் அபிமன்யுவும் பலியான கதை இங்கே தொடரலாமா? காலையில் பிரகதி ஆஃபீஸ் வந்து விட்டாள். வீட்டில் ஏற்கனவே ஒரு கார் உண்டு. அம்மா சென்ற மாதம் பிறந்தநாள் பரிசாக பிரகதிக்கு ஒரு கார் பரிசளிக்க அதுவே வாக்குவாதம் ஆகிவிட்டது. ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்குது, அதை நீ எடுத்துக்கிட்டு போகிற, எனக்கு கம்பெனி கார் வருது, மறுபடியும் இன்னொரு கார் எதுக்கு மீனா? ஏன் ஒரு வீட்டில் 2 கார் இருந்தால் அது தப்பா? பிரகதி நல்லா கார் ஓட்டுவா, நல்ல பதவியில் இருக்கா, தினமும் ஆஃபீஸ்க்கு காரில் போய் இறங்கட்டுமே, அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தானே. எது கௌரவம்? காரில் போய் இறங்கினா தானா? இன்றைய அத்தியாவசிய தேவை கார். அப்போ வீட்டில் இருக்கிற காரை கொடு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? 3 பேரும் சம்பாதிக்கிறோம், பணத்துக்கு என்ன பஞ்சம்? நான் தான் லோன் போட்டேன், மாதம் 15,000 நம்மளால் கொடுக்க முடியாதா? ஏற்கனவே வீட்டு லோன் மாதம் 50,000 போகுது. இப்போ கார் லோன் தவிர நகைச்சீட்டு மாதம் 20,000 நீ கட்டுற. குடும்ப செலவு, பீரோ நிறைய துணிகளை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாதத்துக்கு 4 ட்ரெஸ்கள், வார கடைசியில் தீம் ரெஸ்டாரண்ட்டுன்னு 2,000 ரூபாய் கொட்டி அலறோம். ஆர்டிஃபிஷியல் நகைகள், நம்மளால் எப்படி காசு சேர்க்க முடியும்? 4 சம்பளம் வந்தாலுமே போதாது. ஏன் இப்படி அலறீங்க? வாழ்க்கை அனுபவிக்கத்தானே. போகும்போது பணத்தை மூட்டை கட்டி பாடையிலே ஏற்ற போகிறாங்க. அப்படி பேசாத. கோடீஸ்வரன் ஒருத்தன் ஒரு ராத்திரி உண்டான நிலநடுக்கத்தில் மாளிகை இடிஞ்சு வீதிக்கு வந்துட்டான். எதிர்மறையாக யோசிக்கிறத விடுங்க. இந்த நெகட்டிவ் சிந்தனை உங்கள் அம்மா அக்காவோடைய போகட்டும். கலைந்தாள் பிரகதி. தன் வேலையை ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் அவளுடன் பணிபுரியும் பிருந்தா வந்தாள். வா பிருந்தா, சாரதி கூட எந்த ஒரு பயணம்? கல்யாணத்துக்கு முன்னால் இந்த அளவுக்கு ஊர் சுற்றுற ஒரே ஜோடி நீங்கள் தாண்டி. ப்ரீ வெட்டிங் ட்ரிப் எங்கே? கோவாவா? 4-5 நாள் ஆளையே காணலை. பிருந்தா பேசவில்லை. நீ கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் மாலத்தீவுன்னு சொன்ன. சாரதி எங்கள் தீவுக்கு போக விரும்புகிறாரு? இப்போதும் பதில் இல்லை.
ஏய் ஊமை கொட்டான் வாயை திறந்து பேசேண்டி, இந்த கல்யாணம் நடக்காதுடி. என்ன உளர்ற பிருந்தா, நிச்சயதார்த்தம் நடந்து 3 மாதம் ஆச்சு. நீங்கள் சுத்தாத இடமே பாக்கி இல்லை. அடுத்த மாதம் கல்யாணம், மண்டபமும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் முன்பணமும் தந்தாச்சு, இன்விடேஷனும் ரெடி. இந்த நேரத்தில் என்ன உளறல் இது பிருந்தா? நான் உளறலை, ட்ராப் பண்ணியாச்சு. யார் ட்ராப் பண்ணினது? நான் தான் பிரகதி. எனக்கு சாரதியோட பேச்சு பிடிக்கல, ஆட்டிடியூடு அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிற? எல்லாமே ஓன் சாய்ஸ் தானே. உன்னை கேட்காம சாரதி எதையும் செய்ய மாட்டார்னு நீ தானே சொன்ன. அஃப்கோர்ஸ் அப்படித்தான் நானும் நம்பினேன். ஆனால் வெளியில் நான் பார்த்த சாரதியே வேற, உள்ள இன்னொரு முகம் இருக்குது. அதுவும் பழக பழக பகிரங்கமாக தெரிய வந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பிரகதி. எதை வச்சு நீ அப்படி சொல்கிற பிருந்தா? எப்போவும் நயமாக பேசுகிற சாரதி நிறைய அக்லி வேர்ட்ஸ் உபயோகப்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்குது. அவங்க கூப்பிட்டா உடனே ஓடுறான். என்னை பாதியில் விட்டுட்டு ஓடுறான். சம்பள கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறான். கணக்கா? புரியலையே. அதாவது ப்ரொப்போசல் முடிஞ்சு பணம் பற்றி 3 மாதத்துக்கு பேசாதவன் இப்போ உனக்கு பிடித்தம் போக கையில் என்ன வருதுன்னு கேட்குறான். அது தப்பா பிருந்தா? தப்பு தான் பிரகதி. முதல் சந்திப்பில் இதை அவன் கேட்டிருந்தா அன்றைக்கே அவனை கழட்டி விட்டுருப்பேன். அப்போல்லாம் எதுவும் பேசாமல் கல்யாணம் நெருங்கும் போது கேட்குறான்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா அம்மா என்னை ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை. நான் அவங்களுக்கு தந்ததும் இல்லை. இவன் யார் கேட்க? அப்படின்னா என் சம்பளத்துக்காக என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறானா? இது சரியில்லையே. நாளைக்கு சேர்ந்து வாழ போகிறவங்க நீங்கள் 2 பேரும் தான். இதில் என்ன பிருந்தா தப்பு? தப்பு தான். தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு தான் பிரகதி. பணக்கணக்கு கேட்குற உரிமை யாருக்குமே இல்லை. அதை நான் சொன்னப்போ அவனால் ஏற்றுக்கவே முடியல. என்ன சொன்னான்? நிறைய சொன்னான். அது வரைக்கும் பேசாத பேச்சையெல்லாம் பேசினான். முதல்ல தன்னை குடிப்பழக்கம் இல்லாதவன்னு சொன்னான். அப்புறமா அவன் நண்பர்களோட சரக்கடிக்கிறத நானே பார்த்தேன். நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறமா முதல்ல தனி கொடுத்தணும்னு சொன்னான். அப்புறமா 6 மாதம் சேர்ந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டு அப்புறமா தனியாக போகலான்னு பேச்சை மாற்றுறான். நிச்சயம் ஆகிற வரைக்கும் பேச்சு ஒரு மாதிரி, கல்யாணம் நெருங்கும் போது வேறு மாதிரி. அவன் ஆஃபீஸ் ஆள் ஒருத்தரை வெளியில் தனியாக பார்க்க நேர்ந்தப்போ இவன் சம்பளம் இல்லாத லீவு 8 மாதமாக இருக்கான்னு தகவல் வந்தது. அதை நான் கேட்டப்போ இல்லைன்னு கூசாமல் போய் சொல்கிறான். என்னை வேவு பார்க்குறியான்னு பளிச்சுன்னு கேட்டான். கொஞ்சம் மரியாதை தேய ஆரம்பித்தது அப்போ தான். நீங்கள் 2 பேரும் பல வெளியூர்களுக்கு போனீங்கல்ல, அங்கே தப்பை ஏதாவது நடந்திருக்கா? இந்த கேள்வி தப்புன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க தயார். பிருந்தா நெளிந்தாள். சொல்லு பிருந்தா. அந்த அளவுக்கு போகலை, ஆனால் ஸ்பரிச ரேஞ்சுக்கு அவனை நான் அனுமதித்தேன். போதுமே, ஆம்பளைக்கு அந்த சலுகை போதாதா? என்னடி பேசுகிற நீ? கல்யாணம் எப்படியும் நடக்கத்தானே போகுதுன்னு நம்பிக்கையில் கொஞ்சம் அத்துமீற அனுமதி தந்தேன். அதுக்காக அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியுமா பிரகதி? ஆரம்ப பேச்சு வேறு, ஆனால் இப்போ கணிசமான மாறுதல் தெரியுதே. உன் மனசில் உள்ளதை சொல்லி ஓப்பனாக பேசிடு பிருந்தா. எதுக்கு நான் அவனுக்கு விளக்கம் தரணும்? அவசியமாக? வெளிப்படையாக இல்லாமல் அவசியம் இல்லை. கள்ளத்தனமாக மனசில் செயல்பாட்டில் இருந்தால் எனக்கு அது பிடிக்காது. சரி, என்ன சொல்கிற நீ? நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு சாரதி வீட்டுக்கு போனேன். இது எனக்கு பிடிக்கல தான். அதனால் ட்ராப் பண்ணிக்கலான்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். என்ன பயம்? நானும் படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறேன். நிச்சயத்துக்கு எனக்கு அவங்க போட்ட நகையை திருப்பி கொடுத்தேன். அவனுக்கு நாங்கள் போட்ட ப்ரேஸ்லெட்டை திரும்ப கேட்டேன். நிச்சயத்தை எங்கள் அம்மா நடத்தின காரணமாக பாதி செலவை திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டேன். என்ன தப்பு? பிரகதி ஆடி போனாள். ஒரு காலத்தில் பிள்ளை வீட்டுக்காரங்க ஆட்டம் போட்டாங்க. இப்போ காற்று திசை மாறியாச்சு. அதனால் உப்பை தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பிரகதி, உனக்கும் சொல்கிறேன், நீ நல்ல பொசிஷனில் இருக்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல அந்தஸ்து இருக்குது. யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காதீங்க. பிரகதி சுதந்திரமாக வளர்ந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த தடாலடியை சட்டென்று ஜீரணிக்க முடியவில்லை. அன்று இரவு அம்மா மீனா எதிர்பார்த்தபடி ஒரு ஜாதகம் 10 பொருத்தமும் அமைந்து பையனின் உத்தியோகம் படிப்பு என்று 10க்கு 8 தேரும் நிலையில் இருக்க மீனா தன் கணவர் சுந்தர் மகள் பிரகதியை அழைத்தாள். ஒரு வரன் கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்குது. பையனை பக்க கலையாக இருக்கான் பாரு பிரகதி. பிரகதி அரை தூக்கத்தில் அம்மாவை மதிக்காமல் கண்களை மூடியிருக்க கடுப்பான மீனா, ஏண்டி உன் கல்யாண விஷயமா நான் படாத பாடுபட்டு எல்லாத்தையும் செய்கிறேன், நீ தூங்கி ஆடுறியா? முழிச்சு உக்காருடி. இந்தா ஃபோட்டோவை பாரு. அம்மா, ஆஃபீஸில் எனக்கு ஹெவி ஒர்க்கு, நாளைக்கு யோசிக்கலாம்.
நீ பார்த்து சரின்னு சொன்னால் நாளைக்கு அவங்கக்கிட்ட நான் பேசிடுவேண்டி. அப்படி என்ன அவசரம் மீனா? சுந்தர் கேட்க, அந்த பையன் ஆஃபீஸ் வேலையாக 2 நாள் யூகே போனால் திரும்பி வர 2 மாதம் ஆகுமா? அதனால் சந்தித்து பேசி உறுதிப்படுத்திக்கலான்னு இல்லையா? ஏன் அவசரப்படணும்? நமக்கு டைம் வேணும் இல்லையா? நாம் அப்படி எங்கே எதை வெட்டி முறிக்கிறோமா? எதையும் வெட்டி முறிக்கல. நான் என்ன விடு, எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறது நீ தான். ஆனால் கல்யாணம் செஞ்சுக்க போகிற பிரகதியை மதிக்கணும் இல்லையா? நான் நல்லதை செஞ்சாலும் எதிர்ப்பீங்களா? விடேம்மா, அப்பா என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்த்து தான் பேசுவேன். இப்போ என்ன, நான் ஃபோட்டோ பார்க்கணும், குடு பார்த்துட்றேன். அதை கம்ப்யூட்டரில் பார்த்தா. இனிமேல் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, ஆனால் ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம் முடியாது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பையன் அழகாக மேன்லியாக இருக்கான். நேரில் பார்த்து பேசாமல் எதையும் முடிவெடுக்க முடியாது. எங்கள் ஆஃபீஸ் பிருந்தாவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். இப்போ அது ட்ராப் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? இருவரும் கேட்க பிரகதி ஒன்று விடாமல் ஒப்பித்தாள். வெரி குட். பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். அவளுக்கு தப்பாக பட்டதும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சா பத்தியா? இதுதான் இன்றைய நிலைமை. பெண்களை யாரும் குறைச்சலாக எடை போட முடியாது. முன்னெல்லாம் ஆண்கள் சம்மதம் மட்டும் போதும், பெண் சம்மதம் யாருக்குமே அவசியமில்லை. பெற்றவங்க சொன்னால் அவள் தலையாட்டணும். இந்த பிருந்தா பையன் வீட்டுக்கே போய் கல்யாணத்தை ட்ராப் பண்ணியிருக்கானா, சபாஸ். ஆனால் அவன் கூடவே கல்யாணத்துக்கு முன்னால் ஊர் சுற்றியிருக்கா. வெளியூரில் என்னெல்லாம் நடந்ததோ அப்போ சொல்ல, கிட்டத்தட்ட எல்லாமே நடந்திருக்குப்பா. அப்புறம் நகைகளை திருப்பி தரலாம், பொண்ணோட பவித்திரம் எதில் சேர்த்தி. அவனோட ஒரிஜினல் முகம் இப்போத்தானே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் தான் தன் சுத்தம் பராமரிக்க தெரியாத ஒருத்திக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்கா? நீ எதுக்கும் துணிஞ்சு வந்தவ தானேன்னு அவன் கேட்டால் முகத்தை கொண்டு போய் இவ எங்கே வச்சுக்குவா? பெண்கள் முன்னேறி மேலே வர்றதும் கல்யாணத்துக்கு முன்னால் நிபந்தனைகள் விதிக்கிறதும் தப்பில்லை. ஆனால் அதுக்கான தகுதிகள் அவளுக்கும் அவளை பெற்றவங்களுக்கும் வேணுமில்ல. ஊரார் கதை நமக்கு எதுக்கு? நம்ம பொண்ணு நல்ல வளர்ப்பு, நாம் அதை மட்டும் கவனிச்சா போதும். பிரகதி எதுவும் பேசாமல் உள்ளே போய் படுத்து விட்டாள். ஒரு மாதிரி இனம் புரியாத கலவரம் மனதில் படிய தொடங்கியது. பிரகதி ஒரே மகள் என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டவள். அதற்காக கோழை அல்ல, தைரியமான பெண் தான். தன் காலில் நிற்கும் ஆற்றலும் அறிவும் சரியான நேரத்தில் முடிவுகளை எடுக்கும் திறனும் கொண்ட பெண் தான். எந்த ஒரு ஆண் மகனும் அத்தனை சுலபமாக அவளை நெருங்கிவிட முடியாது. அம்மா செல்லம் எல்லா வசதிகளும் இருந்ததால் யாருக்கும் சுலபத்தில் கட்டுப்படாத பிடிவாதம் கலந்த கோபம் உள்ள பெண் தான். ஆனாலும் அம்மா கை ஓங்கி அப்பாவை எதிர்ப்பது மட்டும் ஏனோ பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு சங்கதி தான் அம்மா மேல் லேசான எரிச்சலை உண்டாக்குகிறது. மற்றபடி அம்மா ஒரு நல்ல நிர்வாகி, தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை கொண்டவள் என்பதும் தெரியும். ஆனால் பிருந்தா தன் கல்யாணத்தை தானே நிறுத்தியது அதிர்ச்சியை உண்டாக்கிவிட்டது பிரகதிக்கு. பல இடங்களில் பெண் வீட்டாரின் கை ஓங்குவதும் அவர்களின் முடிவுக்கு பிள்ளை வீட்டார் கட்டுப்படுவதும் பரவலாக நடப்பது தெரிகிறது. இங்கும் அம்மா குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. நான் என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கணுமோ, கல்யாணம்னு வரும்போது அது ஒரு சந்தோஷ நிகழ்வு. ஆனால் பல இடங்களில் நடக்கிற போட்டா போட்டியில் யார் பெரிய ஆளுங்கிற ஈகோவில் தொலைஞ்சி போகுது நிம்மதி. பிரகதிக்கு உறக்கம் சுத்தமாக தொலைந்து போனது. அம்மா மீனா பரபரப்பாக செயல்பட தொடங்கிவிட்டால். அந்த பிள்ளை வீட்டாரிடம் பேசிவிட்டால் அவர்களின் உடனடி பதில் வந்துவிட்டது. நாளை மறுநாள் எங்கள் நரேன் லண்டன் பயணம், ஜாதகமும் சேர்ந்துருக்குது, நாங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டோம். ஆனாலும் நேரில் 2 பேரும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஃபோன். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் பெண் பார்க்க வரலாமா? அது வேண்டாங்க. ஏன்னா எங்கள் பிரகதி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரவே 9 மணி ஆகிடும். அவளால் லீவெல்லாம் போட முடியாது. பொறுப்பான பதவியில் வேற இருக்கா. வேற என்ன செய்யலாம்? அவளை பர்மிஷன் போட முடியுமான்னு கேட்குறேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்கள் நரேனை வர சொல்லுங்கள். அவங்க முதல்ல பார்த்து பேசிக்கிட்டோம். அப்புறமா அவங்க தர்ற ரிப்போர்ட்டை வச்சு நாம் மேற்கொண்டு முடிவு செய்யலாம். இது கல்யாண சங்கதி, பெரியவங்க வேண்டாமா? நரேனின் அம்மா பவ்யமாக கேட்க, நீ இங்கே எந்த காலத்தில் இருக்கீங்க? வாழ போகிறது அவங்க தானே. அவங்க மனசுக்கு பிடிக்கணும், பேசணும், இதெல்லாம் முக்கியம். காலம் மாறியாச்சு. உங்கள் பையனை அனுப்பி வைங்க. சகலமும் சுந்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். நீ பேசுறது சரியில்லை மீனா, தப்பாக இருக்குது. இந்த மாதிரி அகங்காரமாக பெண் கொடுக்குறவங்க கிட்ட பேசினா எப்படி கல்யாணம் நடக்கும்? நம்ம பிரகதி அவங்க வீட்டில் போய் வாழ வேண்டாமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? யார் வீட்டில் யார் போய் வாழறது? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இவளும் கை நிறைய சம்பாதிக்கிறா. இவளுக்குன்னு ஒரு வீட்டை அமைச்சிக்கிட்டு அவள் யாரை கல்யாணம் செஞ்சுக்கிறாளோ அந்த புருஷன் கூட வாழ்வா. ஓ, நம்ம பொண்ணு தனி குடித்தனம் தான் பண்ணணும்னு நீ முடிவே பண்ணிட்டியா? வேற யாரையும் கேட்க வேண்டாமா? இந்த தனி குடித்தனங்கிறதெல்லாம் பழைய வார்த்தைகள். இனிமேல் கல்யாணம் நடந்தால் ஆணும் பெண்ணும் வாழ அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை அமைச்சிப்பாங்க, அவ்வளோதான். அதை முடிவெடுக்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை. அவள் புருஷனுக்கு கூடவா இல்லை?
இவன் மட்டும் தீர்மானிச்சா போதுமா? நீ உன் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்க வழி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்கள் ரொம்ப பழைய ஆளாக இருக்கீங்க. கொஞ்சம் யதார்த்த உலகத்துக்கு வந்து பாருங்களேன், அப்போ புரியும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. மீனா படும் அவசரமும் காட்டும் அலட்சியமும் பெண்ணை பெற்றவள் என்ற அகங்காரமும் அளவுக்கு மீறி போவதாக தெரிந்தது. இது எந்த அளவுக்கு பிரகதி வாழ்க்கையை பாதிக்கப் போகிறது என்பது புரியவில்லை. எதை சொன்னாலும் ஏற்கும் நிலையில் மீனா இல்லை. காலம் மாறியாச்சு என்று விதண்டாவாதம். ஆனால் கேள்விப்படும் இடங்களெல்லாம் இதைவிட மோசமாக பெண்களின் அம்மாக்கள் கூத்தாடுவது அப்பட்டமாக தெரிகிறது. அப்பாக்கள் உழைத்தாலும் கை நிறைய சம்பாதித்தாலும் அவர்களது வார்த்தைகள் எடுபடாமல் போகிறது. காரணம், கடந்த காலத்தில் அம்மாக்கள் பட்ட அடிகளுக்கு அவமானங்களுக்கு பெண்களை வைத்து திருப்பி தாக்க தொடங்கிவிட்டார்கள். இது பெண்களையும் பாதிக்கும் என்பது ஏன் அம்மாக்களுக்கு புரியவில்லை? கல்யாண பந்தம் என்ற கூட்டை கல்வீசி கலைக்க ஏன் இந்த ஆவேசம்? அந்த நரேனின் அம்மா அதிர்ந்து போயிருந்தாள். அவரது மூத்த மகள் அகிலா வந்து கேட்க, அந்த பொண்ணும் நரேனும் மட்டும் சந்திச்சா போதும்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க அகிலா. அப்பா வெளியே வந்தார். நரேன் போக வேண்டாம். இந்த அளவுக்கு தொடக்கத்திலேயே திமிர் பிடிச்சு பேசுறது சரியில்லை. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்மா. அப்பா ஆத்திரப்படாதீங்க. சில பேர் பேசுகிற முறை அப்படி இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாமே. இல்லை அகிலா, அந்த அம்மா பேசின விதம் சரியாக தெரியல. ஏன் அவங்க அப்பா எங்கே போயிருந்தாரு? பொண்டாட்டியை பேச விட்டுட்டு இந்த ஆள் எங்கே போனாராம்? அப்படி சொல்லாதீங்கப்பா. அம்மாவை பேச விட்டுட்டு நீங்கள் சும்மா இல்லையா? என்னடி பேசுகிற நீ? அப்பாவுக்கு திக்குவாய் கோர்வையாக பேச வராதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே இப்படி பேசலாமா? அம்மா, அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? அங்கே என்ன பிரச்சனையோ? பேச்சில் அகம்பாவம் தெரிக்குதே. அப்பா, நம்ம நரேன் கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய பதவியில் இருக்கான். அப்படி இருந்தும் ஏன் பொண்ணே அமையலை? என்ன குறை அவனுக்கு? ஜாதகம் சேரலன்னு தொடங்கி பல பிரச்சனைகள் கடந்து ஒரு பெண்ணை பார்க்குற வரைக்கும் இப்போ தான் வந்திருக்குது. இதை கெடுக்க வேண்டாமே. சரிம்மா, ஆரம்பமே அகங்காரத்தில் தொடங்கினா போக போக நிலைமை மோசமாகாதா? அப்படி இவனுக்கு என்ன குறைச்சல்? நாமும் நல்ல குடும்பம் தானே. இப்போது நிலைமையே தலைகீழாக மாறிப்போச்சுப்பா. உங்களுக்கு தெரியாதது இல்லை, 10 பையனுக்கு 2 பொண்ணுன்னு விகிதாச்சாரம் ஆயாச்சு. பழைய நிலைமை இல்லை. நரேன் போய் பார்க்கட்டும். அவன் லண்டன் போயிட்டு வந்த பிறகு தானே கல்யாணம். சரிம்மா, நீ சொன்னா சரி. அப்பா, நான் கெட்ட நாத்தனார் இல்லை. அம்மாவால் பிரச்சனை வராது. தம்பி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. நரேனுக்கு அகிலா ஃபோன் போட்டு சொன்னாள். வீட்டில் பெரியவங்க யாரும் வேண்டாமாக்கா? இப்போது ட்ரெண்ட் வேறடா. நீ மட்டும் போய் அவகிட்ட பேசிட்டு வா. அப்புறமா உன் விருப்பம் தெரிஞ்ச பின்னால் முடிவெடுக்கலாம். நரேன் வீட்டுக்கு வந்து குளித்து தன்னை தயார் செய்து கொண்டான். அகிலா அவனுக்கான உடைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாள். நரேன் இங்கே வேலை பார்ப்பவன்தான். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளிநாட்டுக்கு செல்வான். கடந்த 6 வருஷங்களில் சம்பாதித்த பணத்தில் இங்கே பெரிய வீடாக வாங்கிவிட்டான். அப்பா தனியாரில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அம்மா குடும்பத் தலைவி. அக்கா அகிலா அரசாங்க வேலை. அவள் கணவர் மெடிக்கல் ரெப். மாதத்தில் 20 நாட்கள் வெளியூரில். ஒரு பெண் குழந்தை 4 வயதில். அதனால் பக்கத்து தெருவில் வீடு. ஆனால் நல்ல பெண் அகிலா. வேலைக்கு போவதால் தன் குழந்தையை இங்கே விட்டுவிட்டு செல்வாள். அவளுக்கு மாமியார் இல்லை. மாமனார் ஊரில் கணவனின் அண்ணன் குடும்பத்தோடு. அக்கா, நீங்கள் யாரும் இல்லாமல் இந்த முதல் சந்திப்பு என்னவோ போல இருக்குது. அப்படி பார்க்காதடா நரேன். காலம் மாறியாச்சு. அதுக்கு தக்க நாமும் மாறணும். தகுதியுள்ள பொண்ணா தெரியுறா. நாங்கள்லாம் உனக்கு சாஸ்வதம் இல்லை. யார் மனைவியாக வர போகிறாளோ அவள் தானே காலம் முழுக்க உன் கூட இருக்க போகிறா. கலகலப்பாக பேசு. முதல் பதிவு தான் காலம் முழுக்க வரப்போகுது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரிக்கா. ஏறத்தாழ தம்பியை அலங்கரித்து அனுப்பினாள் அகிலா. சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு நரேன் வந்துவிட 10 நிமிஷங்கள் தாமதமாக காரை ஓட்டி கொண்டு வந்தாள் பிரகதி. அது உயர்தர உணவகம். காரை பார்க் செய்துவிட்டு அவள் வர தன் காரில் சாய்ந்து நின்றபடி எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நரேன். பிரகதி வந்து ஹலோ சொல்ல நரேன் திரும்பினான். ஒரு சிரிப்புடன் அறிமுகமாக உள்ளே போய் உட்கார்ந்தார்கள். 10 நிமிஷங்களில் நரேன் கலகலப்பாக பேசத் தொடங்கிவிட்டான். தன் பள்ளி படிப்பிலிருந்து தொடங்கி கல்லூரி வாழ்க்கை, வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி படித்தது. பிறகு MBA அகமதாபாத்தில் முடித்தது. முதல் வேலை சூரத் என்று நீண்டு தற்சமயம் தன் வேலை, சம்பளம், தன் ஹாபி, ருசிகள் என்று எதையுமே விடவில்லை. சிகரெட் ருசி தெரியாது. 3 முறை சரக்கடித்த அனுபவம், அழகான பெண்களை ரசிக்கும் பழக்கம், ஆனால் காதல் அனுபவம் கிடையாது என்று எதையுமே விடவில்லை. தன் உணவு பழக்கம், உடைகளில் பிடித்தது என்று அரை மணி நேரம் மழையாக பொழிந்து தள்ளிவிட்டான். அப்பா, அம்மா, அக்கா பற்றி நிறைய சொன்னான். அக்கா தன் தோழி, வழிகாட்டி, ஆலோசகர் என்று நிறையவே சொன்னா. பிரகதி, உங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேனா? உங்களை பற்றி நீங்கள் விரும்பினா சொல்லலாம்.
பிரகதி தன்னை பற்றி முழுமையாக சொன்னாள், சகலமும் சொன்னாள். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லலை. பிரகதி தயங்கினாள். எதை சொல்வது? அம்மாவின் ஆளுமை பற்றி சொல்வதா, அப்பாவின் பழைய உணர்வுகளை பற்றி பேசுவதா, இருவருக்கும் மத்தியில் அடிக்கடி வரும் முரசல்களை பற்றி சொல்வதா, இந்த காலத்து பெண்களின் மனோநிலையை பிரதிபலிக்கும் ஆணவம் பிடித்த அம்மா என் அம்மா என்று சொல்வதா? எதை சொல்வது? நான் தான் புகுந்த வீட்டுக்கு வரணும், நீங்கள் என் வீட்டுக்கு வாழ வரப்போகிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சுக்கலாமே. நீங்கள் அப்படி நினச்சா எனக்கு தடையில்லை பிரகதி. சரி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்குறது அநாகரிகமாக படுது. ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குது. உங்கள் பேச்சில் பாசாங்கில்லை பிரகதி. உண்மை இருக்குது. என்ன பார்க்குறீங்க? எனக்கு மனுஷங்களை நல்லா எடை போட தெரியும். சில நிமிஷங்கள் பார்த்தாலே ஒரு கணிப்பு வந்துடும். எங்கள் அக்கா என்னை விட இதில் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கா. எனக்கும் உங்கள் வெளிப்படையான பேச்சு பிடிச்சிருக்குது நரேன். தேங்க்யூ. அடுத்தது நாம் என்ன செய்யணும்? நம்மோட நிஜமான கருத்துக்களை நம்ம வீடுகளில் போய் சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அக்கா என் விருப்பத்தை அப்படியே ஏற்றுப்பா. பெற்றவங்களுக்கு சில மாற்று கருத்துகள் இப்போ வராது, பின்னால் வந்தாலும் அக்கா அவங்கள சுலபமாக கன்வின்ஸ் பண்ணிடுவா. நீங்கள் நாளை மறுநாள் லண்டன் போயிட்டு திரும்ப 2 மாதங்கள் ஆகுமா? அப்புறம் தானே குடும்பங்கள் சந்திக்கணும். இந்த மாதிரி பேச்சுகள் ஆறிப்போனால் சமயத்தில் அதில் உள்ள ஜீவன் குறையாதா நரேன்? ரொம்ப சரியாக சொன்னீங்க பிரகதி. நானும் அதை தான் இப்போ யோசிக்கிறேன். என்ன செய்ய போகிறீங்க நரேன்? ஆஃபீஸில் பேசணும், முக்கியமான பிஸ்னஸ் மீட், இங்கே அது தொடர்பான கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ், விசா எல்லாமே ரெடி. இதை தள்ளி போட முடியுமான்னு தெரியல. பேசி பார்க்குறேன். சரி, பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாமா? அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தான். அதே நேரம் அலுவலக உயர் அதிகாரிகளை அழைத்து பேசத் தொடங்கினா. ஏக காலத்தில் பல வேலைகளை குழப்பமில்லாமல் சிரித்த முகத்துடன் அவன் செய்தது பிரமிக்க வைத்தது. சற்றும் பதறாத அந்த நிதானம், பயணத்தை தள்ளி போட உயர் அதிகாரிகளிடம் அவன் சொன்ன காரணங்கள், அவனது புஷ்டியான ஆங்கில உச்சரிப்பு, சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் எளிதான குழி, உணவை 2 விரல்கள் கொண்டு உண்ணும் நாசுக்கு. அவனுக்கு தெரியாமல் அவனை ரசித்து கொண்டிருந்தாள் பிரகதி. இந்த 80 நிமிடங்களில் அவனை பிரகதி காதலிக்கவே தொடங்கிவிட்டாள். அந்த வசீகரத்தில் தன்னை பறிகொடுத்தாள். பேச்சும் உணவும் பூர்த்தியானது. நான் அடுத்த வாரம் போனால் போதும். நடுவில் 6 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே குடும்பங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நான் லண்டன் போய் 2 வாரம் இருந்து வேலைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன் பிரகதி. அதுக்குள்ளே இங்கே என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. பெரியவங்க செய்யட்டும், நீ என்ன சொல்கிற? சட்டென்று உரிமைக்கு அவன் தாவியது அவளுக்கு பிடித்திருந்தது. அப்படியே செய்யலாம். இன்றைக்கே பேசி நாளைக்கே அடுத்த கட்டம் என்னான்னு முடிவு செய்யலாம். சரியா? இருவரும் வெளியே வர எதிரே ஒரு வாட்ச் கடை இருக்க உள்ளே அழைத்து போய் அவளுக்கு அழகான கைகடிகாரம் ஒன்றை வாங்கி பரிசளித்தான். ஏறத்தாழ 2 மணி நேரம் ஒன்றாக இருந்தது. பல நாட்களாக பழகியதைப் போல உணர்வை தந்தது. பிரிய மனமே இல்லாமல் காதலர்களைப் போல பார்வையை பரிமாறிக்கொண்டு பிரிந்தார்கள். காரில் ஏறினார்கள். அந்த நேரம் பிளாட்பார பூக்காரியை பார்க்க சட்டென்று இறங்கி வந்து மல்லிகை வாங்கி பிரகதியிடம் தந்து காரில் ஏறினான் நரேன். பிரகதி அந்த மலரை உடனே சூடிக்கொண்டு காரை எடுத்தாள். நரேன் வீட்டுக்குள் உற்சாகமாக நுழைந்தான். அகிலா காத்திருந்தாள். நரேன் அவன் வழக்கமான இயல்போடு சகலமும் அணை உடைத்த வெள்ளம் பெருக்கெடுத்தது போல கொட்டி தீர்த்தான். ஆஃபீஸ் வேலையை தள்ளி போடலாமா நரேன்? அம்மா கேட்க, அம்மா நீயும் புரியாமல் பேசுறிய. அவனுக்கு பிரகதியை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளுக்காக எதையுமே விட்டுத்தர அவன் தயாராக இருக்கான். உனக்கு இது புரியலையா? சரி, அவனுக்கு ஆஃபீஸ் பிரச்சனை புரியாதா? நாம் என்ன செய்யணும்? அப்பா நேராக விஷயத்துக்கு வந்து விட்டார். நாளைக்கே பெரியவங்க சந்திப்பு நிகழ்ந்து குடும்பங்கள் பேசி கல்யாண முடிவை எடுத்துடலாம்ப்பா. அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, பிரகதியும் இப்போ அவங்க வீட்டில் பேசிகிட்ருப்பா. அதனால் அவங்களும் உடனே உங்ககிட்ட பேச தயாராக இருப்பாங்க. யார் பேசினா என்ன? இப்பெல்லாம் யாரும் ஈகோ பார்க்குறதில்ல. பசங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பிரகதி அம்மா பேசின துணி அப்படி இருக்கலை. அவங்க என்ன சொல்வாங்கன்னு எனக்கும் புரியலை. ஏன் அவங்க அப்படி என்ன பேசினாங்க? விடு நரேன், இப்போ காலம் வேறையா இருக்குது. பெண்களும் நிறைய படித்து பெரிய பதவியில் இருக்காங்க. அதனால் பெண்ணை பெற்றவங்களும் கூடுதல் அக்கறையாக கொஞ்சம் நிறையவே பேசுவாங்க. அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை. இப்போ நேரம் ஆயிட்ட காரணமாக காலையில் எழுந்த உடனே நாம் பேசிடலாம். அம்மா பேசட்டும். நானா? என்னைவா பேச சொல்கிற? ஏம்மா பயப்படுறீங்க? நரேன் கேட்க, பயப்படவில்லடா தம்பி. அப்பா பேசாமல் தான் பேசினா தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு அம்மாவுக்கு கவலை. அப்பாவுக்கு திக்கு வாயின்னு அவங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிரச்சனை. அது ஒரு பெரிய விவகாரம் இல்லைடா. நாளைக்கு பேசி சந்திப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்.
நரேன் உள்ளே போய்விட்டான். அகிலா அம்மாவை இழுத்து வந்தாள். நீ ஏம்மா இப்படி உளர்ற? அவன் மனசில் பிரகதி அம்மா பற்றி இப்போவே தப்பாக படிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையோட ஆரம்பமே தப்பாக இருக்கும். பரஸ்பரம் குடும்ப மனுஷங்களை பையன் பொண்ணு 2 பேருமே நேசிக்கணும். ஒரே சந்திப்பில் 2 பேருக்குமே பிடிச்சு போச்சு. பெரியவங்க கூட இருந்திருந்தா குழப்பம் வர வாய்ப்புண்டு. அந்த வகையில் அவங்க அம்மா புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காங்க. இந்த கால பசங்க முதல்ல பாசிட்டிவ் குணங்களை மட்டுமே பார்க்குறாங்க. எல்லாம் நன்மைக்கே. போய் தூங்கு. காலையில் சீக்கிரமாக எழுந்து சந்தோஷமாக நாளை தொடங்கலாம். சரியா? அகிலா சொல்கிறது சரிதாம்மா, அப்பா பின்பாட்டு பாடினார். அதே நேரம் அங்கே பிரகதி வீட்டில் கதையே வேறு மாதிரி இருந்தது. பிரகதி உள்ளே வந்து முகம் கழுவி உடை மாற்றிக்கொள்ள, அம்மா ஒரு ஏலக்காய் டீ மட்டும் கொடு. அம்மா மீனா தேநீரோடு வந்தாள். நான் போய் நரேனை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு ஆர்வமாக கேட்க மாட்டிங்களா 2 பேரும்? ஆர்வம் நிறைய இருக்குது பிரகதி. ஆனால் உங்கள் அம்மா அதை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டா எப்படி நான் பேச முடியும்? என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அம்மா எதை முளையிலேயே கிள்ளினாங்க? நீ உங்கள் அம்மாவையே கேளு. சாரி பிரகதி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இந்த சந்திப்பு நிகழ்ந்தே இருக்க வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்கிற? நான் வச்சுருந்த 15 நிபந்தனைகளை 1 மிஸ் பண்ணிட்டேன். அந்த பையன் தகுதி பார்த்து இதை கோட்டை விட்டுட்டேன். என்ன அது? உனக்கு நாத்தனார் கண்டிப்பாக கூடாதுன்னு நான் தீர்மானமாக இருந்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு அக்கா இருக்கான்னு சாயங்காலம்தான் பார்த்தேன். அதனால் இந்த வரன் வேண்டாம் பிரகதி. உளராதம்மா. இந்த வரனில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டே நாத்தனார் தான். அவங்க தான் நரேனை தயார் பண்ணி சந்தோஷமாக அனுப்பியிருக்காங்க. நரேன் அகிலா அக்காவை பற்றி வாய் கொள்ளாமல் பேசினார். இதுதான் வில்லங்கமே. இப்போ புரியுதா? இதில் நீ என்ன வில்லங்கத்தை கண்ட? உனக்கு வாழ்க்கை அனுபவம் போதாதடி. உங்கள் அத்தை கிட்ட நான் பட்ட நாயடி பேயடி கொஞ்சம் நெஞ்சமில்லடி. ஏன் அவள் என்ன செஞ்சா? பிரகதியை அவள் வளர்த்த காரணமாக தான் நாம் சுதந்திரமாக வேலைக்கு போக முடிஞ்சது. காசும் பணமும் சேர அவளும் ஒரு காரணம். சில நாத்தனார்கள் தப்பாக இருக்காங்க. அதுக்காக ஒட்டு மொத்தமாக விமர்சனம் பண்ணுறது சரியில்லை. நீங்கள் பேசுகிறீங்க, அப்புறமா நான் பேச தொடங்கிட்டேன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். என்ன வரும்? பேச. யுத்தம் தொடங்கி விட்டது. வாய் வார்த்தைகள் தடித்தது. குரல் உச்சத்தை அடைந்தது. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் சண்டையை பார்த்து நான் மென்டலாக போகிறது தான் உறுதி. நான் நாளைக்கே வீட்டை விட்டு போயிடுறேன். ஏதாவது ஒரு விமன்ஸ் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன். பிரகதி குரலை உயர்த்தி கூச்சலிட, என்னடி பேசுகிற? வசதியான ராஜ வாழ்க்கை நீ வாழற. உன் மேலே உயிரியே வச்சிருக்கிற நாங்கள் நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் இத்தனை பாடுபடுறோம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என் விருப்பமே கேட்காம என் உணர்வுகளையே மதிக்காமல் சதா சண்டை போடுறதில்ல. நீங்கள் 2 பேருமே குறியாக இருந்தா நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? நான் நரேனை பார்த்து அவர் கூட 2 மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அக்கறை உங்கள் 2 பேருக்குமே இருக்கா? எனக்கு இருக்குது பிரகதி. அதுக்குள்ளே இவன் நாத்தனார் பிரச்சனையை எடுத்துட்டா. இந்த வரனே வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் நான் உங்கள்கிட்ட எதை கேட்கறது சொல்லு? ஒரு அக்காக்காரி சொல்லி அனுப்பினாலாம். நரேன் வாய் வலிக்க அக்கா புராணம் பாடியிருக்கான். போதாதா? இதை வச்சு எடை போட முடியாதா? நரேன் வீட்டில் அக்கா வச்சது தான் சட்டம். பெற்றவங்க மக பேச்சை தான் கேட்குறாங்க. உன் ஜம்பா அங்கே சரியாகாது, சாயாது. உன்னை தனி கொடுத்தன வைக்க எல்லா ஏற்பாடுகளும் நான் செஞ்சிருவேன். என் நிபந்தனைகளில் முக்கியமானது அதுதான். பிரகதி உள்நோக்கி நடந்தாள். ஏண்டி பேசாமல் போகிற? நீ மற்றவங்கள பேசவே விடுறதில்ல. என் கருத்துக்களை நீ கேட்க தயாராகவும் இல்லை. அப்புறம் நான் பேசி என்ன லாபம்? இதை பாரு, நீ உட்கார சொன்ன இடத்துல உட்காந்து தாலிக்கு கழுத்தை நீட்ட நான் தயாராக இல்லை. அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையும் இல்லை. நீ இருமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் கேட்குறேன். அப்பா சொல்ல பிரகதி திரும்பினாள். எனக்கும் உன் சந்தோஷம் தாண்டி முக்கியம். சொல்லு. மீனா சம்மதிக்க பிரகதி கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு நீளமாக பேசத் தொடங்கினாள். எதையும் விடவில்லை. பேசிய சகலத்தையும் சொன்னாள். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரணமாக தான் லண்டன் பிஸ்னஸ் பயண தேதியை கூட மாற்ற தயாராக இருக்கிறாரு. உடனே இதை முடிவு செஞ்சுட்டு விமானம் ஏறணும்னு நினைக்கிறாரு. நான் அவசரப்படுற மாதிரி நாங்கள் அவசரப்பட முடியும். நரேன் அவசரப்படுற மாதிரி நாங்கள் அவசரப்பட முடியாது. ஏன்னா நாங்கள் பெண்ணை பெற்றவங்க. இதில் அவசரம் என்னம்மா இருக்குது? முதலில் சந்திப்பில் எங்கள் 2 பேருக்குமே மனசு பொருந்தி போச்சு. நரேன்கிட்ட பாசாங்கும் போலித்தனமும் பந்தாவும் கடுகளவு கூட இல்லை. அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. இந்த 2 மாத கால அவகாசம் ரொம்பவே ஆறி போகும்னு 2 பேருக்குமே மனசில் பட்டிருக்கு. அதனால் இந்த 6 நாட்களில் பெரியவங்க சந்தித்து பரஸ்பரம் பேசி ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா நரேன் வந்ததும் கல்யாண வேலைகளை தொடங்கலாம் இல்லையா? நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது பிரகதி.
நான் அப்படி நினைக்கல மீனா. சந்திப்பை அழகா அவ விவரிச்சா. ஏற்கனவே அந்த நரேன் தகுதிகள் நமக்கும் தெரியும். 2 பேருமே மனசு விட்டு பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? பெரியவங்க நாம் உடனே பேசி முடிவெடுக்க வேண்டியது தானே. பேசலாம், ஆனால் நிறைய பேசணும். முடிவை சுலபமாக எடுத்துட முடியாது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. அதனால் பலதும் அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் இதில் ஒரு முடிவுக்கே வர முடியும். அவங்க 2 பேருக்கும் பிடிச்சாச்சு. பிரகதி குழந்த. உருவமும் பேச்சும் உத்தியோகமும் மட்டும் வாழ்க்கையை தீர்மானிச்சிடாது. வேற உனக்கு என்னதான் வேணுங்கிற? நீ எங்கே போனாலும் மகாராணியாக இருக்கணும். நீ வச்சது தான் சட்டமாக இருக்கணும். ஓகே, நாளைக்கு காலையில் அவங்க பேசட்டும் முதல்ல. அப்புறம் சந்திப்பு எங்கன்னு முடிவு செய்யலாம். ஏன் நீயும் அப்பாவா பேச மாட்டிங்களா? இது ஒன்றும் அந்த காலம் இல்லை. இப்போது காலம் மாறிப்போச்சு. நல்ல பொண்ணு வேணும்னா பிள்ளை வீட்டார் தான் தேடி வரணும். அவங்க தான் முன்காலை எடுத்து வைக்கணும். உன் ஈகோ அவங்களுக்கும் இருந்ததுன்னா அப்பா அம்மா மாதிரி அவங்க ஆணவமாக பேச மாட்டாங்க. நரேன் விருப்பத்தை மதிக்கிற குடும்பம் அவங்க குடும்பம். நானும் என் குடும்பத்தை மதிக்கிறவ தான் பிரகதி. சொல்லாத, செயலில் காட்டு. மீனா உள்ளே போய்விட அப்பா சுந்தரம் மகளிடம் வந்தார். பிரகதி, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசட்டுமா? சொல்லுங்கப்பா. உங்கள் அம்மா படித்தவ, கடுமையான உழைப்பாளி. அவள் இல்லைன்னா நானும் இந்த குடும்பமும் இல்லை தான். ஒரே மகள்கிற காரணமாக உன் மேலே வெறி பிடிச்ச பாசம் வச்சுருக்காதான். இப்படித்தான் என் மகள் வாழணும்னு சில அளவுகோல் வச்சுருக்கா. அது தப்பில்லை. ஆனால் பிள்ளைங்க வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை பெற்றவங்களுக்கு இல்லைம்மா. நல்லதை சொல்லலாம், ஆனால் அடக்குமுறையாக அது இருக்கக்கூடாது. நாம் என்ன ஆசைப்பட்டாலும் என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நீ அம்மாவோட நியாயமான ஆசைகளுக்கு மரியாதை கொடு. ஆனால் உன் விருப்பங்களை அவளுக்காக விட்டு தராத. அது உனக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். உன் முடிவுகளில் உறுதியாயிரு. பிரகதி லேசாக குழம்பி போனாள். மறுநாள் காலை 8 மணிக்கு அகிலா அம்மாவை ஃபோன் செய்ய சொன்னாள். அப்பா பேசாமல் நான் பேசுறது எனக்கு பிடிக்கல அகிலா. ஏம்மா நீ இப்படி எடக்கு பண்ணுற? அக்கா, ஒன்று செய். நீ என்னை விட மூத்தவ. அக்காவும் ஒரு அம்மா தானே. அதனால் நீயே பேசு. அதில் தப்பே இல்லை. யார்கிட்ட நான் பேசணும் நரேன்? நான் பிரகதி நம்பர் வாங்கியிருக்கேன். அதை போட்டு தரேன். நீ பிரகதி கிட்ட பேசிட்டு அவள் அம்மா கிட்ட தர சொல்லு. மற்றபடி பேச உனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாமே. நான் போடுறேன். நரேன் உடனே ஃபோன் செய்ய பிரகதி எடுத்தாள். இருவரும் சிரிக்க சிரிக்க 10 நிமிடங்கள் பேசினார்கள். பிறகு நரேன் அகிலாவிடம் தர, அக்கா வணக்கம். நல்லா இருக்கியா பிரகதி? ஒரே சந்திப்பில் தம்பியை உன் பக்கம் இழுத்துட்டியே. நிறைய சொன்னான். அவன் பேசின விதத்தில் நானே உன்னை பார்த்த மாதிரி இருந்தது. சந்தோஷம் பிரகதி. உன்னை பார்க்க எங்கள் வீட்டில் எல்லாரும் துடிச்சிட்ருக்கோம். உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறியா? சரிக்கா. அம்மா அகிலா அக்கா லைனில் இருக்காங்க. மீனா ஒரு அலட்சிய பார்வையோடு வந்து வாங்கி கொண்டாள். நமஸ்காரம் ஆண்டி, நான் நரேன் அக்கா அகிலா பேசுகிறேன். ஓ, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முக்கியமான நபரா? தம்பி பிரகதிக்கிட்ட பேசினா நான் பிரகதிக்கிட்ட பேச ஆசைப்பட்டேன். தம்பி எல்லா விவரங்களையும் சொன்னான். அதான் பெரியவங்க எப்போ எங்கே சந்திக்கலான்னு கேட்கதான். பிரகதிக்கு நான் அம்மானா நரேன் அம்மா தானே அதை கேட்கணும். அதுதானே முறை. அகிலா முகம் மாறிவிட இங்கே பிரகதி கடுப்பாகிவிட்டாள். படக்கென்று செல்ஃபோனை பறித்தாள். அக்கா, அடுப்பில் வச்ச பால் பொங்குது. அம்மா அதை எடுக்க போகிறாங்க. நீங்கள் எப்படிக்கா ஐடியா? யார் வீட்டுக்கு யார் வரலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை பெரியவங்க தானே தீர்மானிக்கணும்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க பிரகதி. அக்கா, நானும் நரேனும் மட்டும் முதல்ல வெளியில் சந்தித்தா போதும்னு எங்கள் அம்மா யாரையும் கேட்காம முடிவெடுக்கும்போது அடுத்த சந்திப்பை பற்றின முடிவை நீங்கள் எடுக்கலாம். அகிலா ஆடி போனாள். இங்கே மீனா எரிமலையாகிவிட்டாள். உன்னை பார்க்க நாங்கள் வர்றது தான் முறை பிரகதி. வந்துடுங்க. எப்போ வரீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வீட்டில் தான்க்கா. புறப்பட்டு வாங்க. 1 ஹவரில் வாங்க. சரிம்மா. ஃபோனை வைத்துவிட்டு விவரத்தை அகிலா சொல்ல, அந்த பொண்ணா வர சொல்கிறா? பெரியவங்க சொல்லாமல் போகலாமா? இங்கே அம்மா கேட்க, பிரகதி, அம்மா கொஞ்சம் கரடு முரடாக பேசுகிறாங்க போல். அதனால தான் நம்ம அம்மா தயங்குறாங்க. இதை நீ பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நரேன். அவங்கக்கிட்ட இருந்து ஃபோனை பறித்து பிரகதி நம்ம வர சொல்கிறா. 1 ஹவரில் காலை உணவுக்கு வர சொல்கிறா. இது ரொம்ப கடமுடாவாக இருக்கே. ஒரு சின்ன பொண்ணு அவசர ஆத்திரத்தில் கொடுக்குற அழைப்பை நம்பி நாம் போய் அவமானப்படக்கூடாது இல்லையா? அப்பா அம்மா இருவரும் சொல்ல, அக்கா, பிரகதிக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவளை மதித்து நாம் போகலாம்னு எனக்கும் தோணுது. நரேன், அவசரப்படாத. பிரகதி தனி மனுஷி இல்லை, பெற்றவங்க கூட வாழ்கிற பொண்ணு. இது கல்யாண பேச்சு. பெரியவங்க இருந்து பார்த்து நடத்த வேண்டிய கல்யாணம். நாம் அவசரப்படக்கூடாதுப்பா. ஆமாம் நரேன், அப்பா அம்மா சொல்கிறது தான் நியாயம்னு எனக்கும் படுது. நாம் இந்த நிமிஷம் வெளி மனுஷங்க தான். அவங்க அவளை பெற்றவங்க. அந்த பொண்ணு ஒரு உணர்ச்சி வேகத்தில் கொடுக்குற அழைப்பை வச்சு நாம் அங்கே போகிறது எனக்கும் முறுத்தலாக தான் இருக்குது. 2 குடும்பத்தோட பெரியவங்க ஆரம்பத்திலேயே எதிரும் புதிருமா நின்னா சிறுசுங்க வாழ்க்கையில் உள்ள நிம்மதி கேள்விக்குறியாகாதா?
நரேன் யோசிக்க தொடங்க, நரேன், அங்கேயும் பிரகதி பேசின பேச்சுக்கு ஒரு புயல் நிச்சயமாக வீசும். நீ அரை மணி நேரம் கழித்து பிரகதிக்கு ஃபோன் பண்ணு, அப்புறமா முடிவெடுத்துக்கலாம். இதை அகிலா சொல்லும் நேரம் பிரகதி வீட்டில் ஒரு பூகம்பம் வெடித்து சிதறி கொண்டு தான் இருந்தது. மீனா நெருப்பை கக்கி கொண்டிருந்தாள். என்ன உன் மனசில் என்ன நினப்பு? நான் அந்த அகிலா கிட்ட பேசும்போது ஃபோனை பறித்து நீ பேசுகிற. உன் விருப்பத்துக்கு தான் தோன்றித்தனமாக அவங்கள குடும்பத்தோடு இங்கே வர சொல்கிற. யாரை கேட்டு நீ இதை சொல்கிற? ஃபோனை பறித்து என்னை அவமானப்படுத்துறியா? என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நீ அகிலா அக்கா கிட்ட எப்படி பேசின? அவங்களுக்கு மரியாதை தந்தியா? முதல்ல எங்கள் சந்திப்பையே உன் விருப்பத்துக்கு தீர்மானிச்ச. அது நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு. இப்போ தாறுமாறா அக்கா கிட்ட பேசுகிற உரிமையை உனக்கு யார் தந்தாங்க? உனக்கு நாத்தனார் உறவு மேலே மரியாதை இல்லாமல் இருக்கலாம். நரேன் தன் அக்காவை ரொம்ப மதிக்கிறவர். அவங்க நாளைக்கு என் நாத்தனாராக போகிறவங்க. அவங்கள நீ எப்படி அவமதிக்கலாம்? உன் கல்யாணம் நடந்தா தானே அகிலா உன் நாத்தனார். ஏன் நடக்காது? நிச்சயமாக நடக்கும். அதை முடிவு செய்ய வேண்டியது உன்னை பெற்றவன் நான். எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் இதில் உரிமை உண்டு. நீ அவரை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. என் வாழ்க்கையை நீ கையில் எடுத்துக்க முடியாது. அவங்க உன் விருப்பப்படி இங்கே வந்தால் அவமானத்துக்கு ஆளாக நேரும். அதை நீ செஞ்சினா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன். நானும் உன் கூட வர்றேம்மா. நீ சொன்ன 1 மணி நேரத்தில் அவங்கள ஒரு கோயிலில் வரவழைக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க முடிவெடுக்கிற கல்யாணம் தான் இது. உன் அப்பா நான் இப்போவும் பெரிய பதவியில் தான் நான் இருக்கேன். நீ விரும்பினா நரேனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்குறேன். நீ மேஜர், யாராலும் இதை தடுக்க முடியாது. கொண்டா ஃபோனை. இப்போவே கோயில் ஹோட்டல் எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணுறேன். சுந்தர் வெறியுடன் செயல்பட பிரகதி உற்சாகமாகிவிட்டாள். அவர் மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தை முடிவு செய்து அருகில் உள்ள பெரிய ஹோட்டலையும் தீர்மானித்து விட்டார். நரேனுக்கு பிரகதி ஃபோன் போட்டு தர, வணக்கம் நரேன் தம்பி, நான் பிரகதியோட அப்பா பேசுகிறேன். உங்கள் அப்பா கிட்ட தர முடியுமா? ஃபோன் கைமாற அறிமுகமானது. அவர் திணறி பேச, நீங்கள் நிதானமாக பேசுங்க. உங்கள் குடும்பத்தோடு புறப்பட்டு மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துடுங்க. உங்கள் பொண்ணு அகிலா ரொம்ப முக்கியம். அங்கே நாம் கலந்து பேசி எல்லா முடிவுகளையும் எடுத்துடலாம். பிள்ளைங்க ஏற்கனவே பேசி முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கு பெற்றவங்க நாம் அங்கீகாரம் தர்றது தானே நமக்கு மரியாதை. உடனே புறப்படுங்க. அவர் பேசுவதை இங்கே அப்பா ஸ்பீக்கரில் போட எல்லாருமே கேட்டார்கள். பின்னடா தம்பி, பிரகதியோட அப்பாவே சொல்லியாச்சு, நாம் புறப்படலாம். தம்பி, பிரகதியோட அம்மா கிட்ட என்ன ரியாக்ஷன்னு தெரியலையே. அக்கா, அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். பெரியவங்க சம்மந்தம் இல்லாமல் இது நடக்கலை. போதுமா? ரெடி ஆகுங்க. பிரகதி திடமான பொண்ணு தான் நினைச்சதை சாதிக்கிறா. குடும்பமே புறப்பட தயாராக அகிலா முகத்தில் கவலை படர்ந்தது. இவர்கள் நினைப்பது போல இந்த பிரச்சனை முடிந்து விடவில்லை. இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. ஒரு குடும்பத்தில் ஆண்மகன் ஆத்திரப்பட்டால் சட்டென்று பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பெண், அதுவும் குடும்ப தலைவி முகம் திருப்பி கொண்டால் அங்கே குருஷேத்திரம்தான். பிரகதி பட்டுச்சேலை கட்டி தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டாள். அளவான நகைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். அப்பாவிடம் வந்தாள். சரியா இருக்காப்பா? உனக்கென்னடா, நீ தேவதை. கொஞ்சம் இரு, நானும் ரெடி ஆயிடுறேன். அவரும் தயாராகி வர இருவருமே மீனாவை கண்டு கொள்ளவே இல்லை. வாசலை அவர்கள் நெருங்க, பிரகதி நில்லு. குரல் வர பிரகதி திரும்ப மீனா வந்து விட்டாள். பட்டுச்சேலை கட்டி தன்னை மிதமாக தயார் செய்து கொண்டிருந்தாள். நானும் உங்கள் கூட வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ என் அம்மா. நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவரவர் தன் தப்புகளை இனிமேலாவது உணர்ந்தா சரி. அப்பா சொல்ல, இங்கே யாரும் எந்த தப்பும் செய்யலை. குற்ற உணர்வில் கூட வரவும் இல்லை. என் முடிவுக்காக பயந்து இப்போ வரலை. இதுதான் ஆரம்பம். என் மகள் வாழ்க்கையில் நான் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. சரியாக இருந்தால் நல்லது, தப்பாக இருந்தால் தட்டி கேட்க அம்மா இருக்கணும் இல்லையா? போகலாம். அப்பா எரிச்சலோடு மகளை பார்க்க, அமைதியாக இருங்கள் என்று கஞ்சாடை சொன்னாள் பிரகதி. காரில் ஏற, காரை நான் ஓட்டுறேன், நீ பக்கத்தில் உட்காரு. தன் காரைத்தான் அம்மா எடுத்தாள். நேராக கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு காரை செலுத்தினாள். எதுவும் பேசவில்லை. அரை மணியில் வந்து காரை பார்க் செய்துவிட்டு மூவரும் கோயிலுக்குள் நுழைய ஏற்கனவே வந்திருந்த நரேன் பிரகதியை பார்த்து விட்டான். வேகமாக அவளை நெருங்கினான். பிரகதி, நாங்கள் இங்கே இருக்கோம். அவன் குரல் கேட்டு பிரகதி சந்தோஷமாக திரும்ப அனைவரும் ஒன்று சேர, நரேன் தன் அப்பா, அம்மா, அக்காவை இவர்களுக்கு அறிமுகப்படுத்த, பிரகதி தன் பெற்றோர்களை அறிமுகம் செய்ய, மீனா நரேனை பெற்றவர்களிடம் பேசினாள். அகிலாவை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் அப்பா சுந்தர் அகிலாவை மதித்து பாசமாக பேசினார்.
முதல்ல சாமி கும்பிட்ட பிறகு வெளியில் வந்து பேசலாமா? பிரகதி அப்பா கேட்க மற்றவர்கள் சம்மதிக்க முதலில் கபாலீஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வர நரேன் அப்பா பிரகதி கையில் பால்கோவா பாக்கெட்டை தந்தார். கற்பகாம்பாள் தரிசனம் முடித்ததும் நரேன் அம்மா பிரகதிக்கு மல்லிகை மலரை சொட்ட அகிலா குங்குமம் வைத்தாள். பிரகதியின் அப்பா சகலமும் ரசித்தார். மீனா முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. மற்ற சன்னதிகளை முடித்துவிட்டு மண்டபத்தில் வந்து உட்கார அகிலா பாசமாக பிரகதியின் கைகளை பிடித்து கொண்டாள். என் தம்பிக்கு நீ ரொம்ப பொருத்தமாக இருப்ப பிரகதி, உன்னை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நரேன் பெற்றவங்க சொல்லட்டும். மீனா சொல்ல, எங்கள் வீட்டில் அக்கா சொன்னால் எல்லாருமே சொன்ன மாதிரி. நரேன் சொல்ல, பல வீடுகளில் பொண்ணுங்க வச்சது தான் சட்டம், ஆனால் வாழ வர்றவங்க அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு கட்டாயம் இல்லையே. மீனா சொல்ல, உங்கள் மகளை அப்படி யாருமே கட்டாயப்படுத்த மாட்டோம். நரேன் அம்மா சொல்ல, அம்மா நீ சும்மா இரு, அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அக்கா, எங்கள் அம்மா பேசலான்னு உங்கள் அம்மாவும் பேசலாம், அவங்களுக்கு அந்த உரிமை உண்டுக்கா. எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, பிரகதிக்கு பிடிக்கிறது தான் முக்கியம். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். கல்யாணத்தை முடிவு செஞ்சுக்கலாம். சுந்தர் சொல்ல, அப்படி அவசரப்பட முடியாது. பிரகதியை பெற்ற அம்மாங்கிற காரணமாக நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசுங்கம்மா. இந்த கோயில் மண்டபத்தில் ஒரு பொது வெளியில் வச்சு குடும்ப விஷயங்களை நாம் பேசுகிறது 4 பேர் கேட்கணுமா? அது எனக்கு சரியாக படலை. சரி, வீட்டுக்கு போய் பேசலாம், நாளைக்கே வச்சுக்கலாம். நரேன் அம்மா சொல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க. மீனா பளிச்சென்று அடிக்க நரேன் முகம் மாறியது. அதை பிரகதி கவனித்தாள். அம்மா, நரேன் லண்டன் போகிறாரு, நாட்களை தள்ளி போட முடியாது, உடனே பேசியாகணும். அதுதான் நல்லது. உனக்கு லீவு கிடைக்கலன்னா அப்பா தயாராக இருக்கிறாரு, அவர் பேசுவார். மீனாவுக்கு அவமானமாகிவிட்டது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். சரி, நாளைக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றோம், காலையில் அங்கே சாப்பிட்டுக்கலாம். அகிலா சொல்ல, சம்மந்தம் முடியாமல் நாங்கள் கை நினைக்க மாட்டோம். அக்கா, நான் சாப்பிட்றேன். பிரகதி சொல்ல, நீ வர வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டில் நீ கால் வச்சா போதும். ஆமாம் பிரகதி, உன் அம்மா சொல்கிறதும் சரிதான். நரேனின் அம்மா சொல்ல, நாம் இப்போ போய் டின்னர் சாப்பிட்லாம் வாங்க. சுந்தர் அழைக்க மீனாவுக்கு அது பிடிக்கவில்லை. மறுக்கவும் வழி இல்லை. அங்கே நித்திய அமிர்தம் என்ற ஒரு நல்ல உணவகம் இருக்க அதற்குள் நுழைந்தார்கள். 4 பேர் மேஜையில் பெற்றவர்கள் உட்கார நரேன் பிரகதியோடு அருகில் அகிலா அமர. அவங்க தனியாக உட்காந்து பேசட்டுமே, நீங்கள் ஏன் குறுக்கா போகிறீங்க? இப்படி வந்து உட்காருங்க. மீனா சொல்ல அகிலா முகம் வாடி எழுந்து வர, அகிலாக்கா நீங்கள் எங்கள் கூட இருங்க வாங்க, இப்படி வயசானவங்க கூட்டத்தில் உங்களுக்கு என்ன வேலை? பிரகதி அகிலாவை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தாள். நரேன் முகத்தில் சிரிப்பு அணைந்தது. மீனா முகம் கடுகடி என்று ஆனது. அப்பா, எங்கள் டேபிளுக்கு நாங்கள் தனியாக ஆர்டர் பண்ணிக்கிறோம். அக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இப்போ உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரிக்கா, அம்மா பேசுகிற விதம் சரியில்லை, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் பிரகதி, அவங்க உன்னை பெற்றவங்க, நீ வாழ எதையும் செய்வாங்க. ஏன் காரணமாக பெற்ற அம்மா மனசு நோக வேண்டாமே. நான் எதையும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீ நல்ல பொண்ணு, என் தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நரேன் சந்தோஷம்தான், எங்கள் மகிழ்ச்சி. அக்காவை நரேன் பெருமிதத்துடன் பார்த்தான். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வர அனுமதி இல்லை. அம்மா ஓவராக பேசுவாங்க, அதுதான் எனக்கு பதட்டமாக இருக்குக்கா. நான் வரப்போகிறதில்ல, எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். 2 அப்பா அம்மாக்களும் பேசிக்கட்டும். அக்கா, ஒன்று செய்யலாம், உன் வீட்டுக்கு நான் வரேன், பிரகதியை அங்கே வரவழைச்சி நாம் ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? இது குட் ஐடியா. இதை பெரியவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உணவு வந்தது. அரட்டை அடித்தபடி சாப்பிட்டார்கள். 2 அப்பாக்களும் கலகலப்பாக பேச மீனா ஒட்டவே இல்லை. சுந்தர் பில்லை வாங்கி பணத்தை கட்டினார். அவரவர் காரில் ஏற பிரகதி அகிலாவை கட்டி அணைத்து விடை பெற்றாள். அதை மீனா சுத்தமாக ரசிக்கவில்லை. வீட்டுக்கு வந்தது மீனா எதுவும் பேசாமல் தன் வேலைகளை கவனிக்க பிரகதி அம்மாவிடம் வந்தாள். நீ அவங்க வீட்டில் போய் என்ன பேச போகிற? நான் பேச நிறைய இருக்குது, அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாயாக இருந்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்கள் 2 பேருக்கும் பரஸ்பரம் பிடிச்சிருக்கு, அதனால் இந்த கல்யாணம் நடக்கும். அந்த வீட்டுக்கு வாழ போகிறவன் நான். அங்கேயுள்ளவங்க கூட நல்ல ரிலேஷன் எனக்கு கடைசி வரைக்கும் தொடரணும். அதனால் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, என் வாழ்க்கையை கெடுத்து வைக்காத. அந்த பொண்ணு அகிலா நல்ல பொண்ணு, தன்மையாக பழகிறா. அவள் உன்னை என்ன செஞ்சா? அவன் மேலே நீ ஏன் வெறுப்ப கக்கிற? அவளை அவமானப்படுத்த சந்தர்ப்பம் தேடி தேடி அலைவியா? எனக்கு அவளை பிடிக்கல. அவள் உன்னை என்ன செஞ்சா? அவள் வச்சது தான் அவங்க குடும்பத்தில் சட்டம். பெற்றவங்களும் தம்பியும் அவள் சொல்கிறத தான் கேட்பாங்க. கேட்கட்டுமே, அதில் உனக்கு என்ன கஷ்டம்?
என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம பொண்ணு அங்கே வாழ போகிறா, நரேன் இவளுக்கு புருஷனாக போகிறான். அந்த வீட்டில் என் மகள் தான் ராணியாக இருக்கணும். ஒரு நாத்தனார் கையை ஓங்க விட்டு எல்லாத்துக்கும் இவ தலையாட்டினா காலம் முழுக்க அந்த வீட்டில் அவ கொடி தானே பிறக்கும். பிரகதி, உனக்கு இப்போ அந்த சங்கடமெல்லாம் புரியாது. அவள் நாக்கில் தேனை தடவிக்கிட்டு பேசுகிறா. அவள் தம்பிக்கு முன்னால் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறா. ஆனால் அவளோட இன்னொரு முகம் நீ அங்கே போய் வாழ தொடங்கின பிறகு தானே வெளியில் வரும். விட்டால் பிடிக்க முடியாது. பிறந்த வீடே கதின்னு கிடந்த உன் அத்தை காரணமாக நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உனக்கும் அந்த வேதனை கூடாதுன்னு தான் நாத்தனார் இல்லாத இடமா தேடினேன். கடைசியில் நானே கோட்டை விட்டுட்டேன். எதுக்காக பொல்லாதவ? ஆனா இந்த அகிலா நல்லவ, எங்கள் அக்கா. இவன் நல்லவன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பார்வை மனசுங்களை எடை போடுற சக்தி உங்களுக்கு உண்டா? இப்போ நீ என்ன சொல்கிற? நரேனுக்கு அவன் அக்கா மேலே மரியாதை அதிகம். அவளை நீ சீண்டும் போது நரேன் முகம் மாறுது. அதை நான் கவனித்தேன். இதைத்தான் நான் சொன்னேன். அவனை தன் கைப்பிடிக்குள்ளே வச்சிருக்கிற அந்த அகிலா. அதனால் நம்ம பொண்ணு பேச்சு அந்த வீட்டில் எடுபடாது. அந்த அகிலா கொடி தானே பறக்கும். அம்மா இப்போ சொல்வது உனக்கு புரியாது. அப்புறம் எல்லாமே கைமிஞ்சி போன பின்னாடி நீ வருத்தப்படுவ. ஏன் மீனா அவன் மனசை கலைக்கலைங்க. அவன் நல்லா வாழணும்னு முதல்ல நினைக்கிறவளே நான் தான். அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்னு அவங்க குடும்பத்தில் உள்ள மனுஷங்களை சரியாக எடை போடாமல் மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து பொண்ணை கொடுப்பாங்க. இந்த மாமியார் நாத்தனார் கூட்டம் தலை விரிச்சாடும். பொண்ணுங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகும். இப்போ மாறுது காலம். எல்லாத்தையும் அலசித்தானே பொண்ணை கொடுக்கணும். புதுசாக ஒருத்தி போகிற காரணமாக அங்கே இருக்கிற எல்லாரையுமே விரட்டி அடிக்க முடியுமா? இது தர்மமா? நமக்கு ஒரு மகன் இருந்தால் இதை நம்மளால் ஒப்புக்க முடியுமா? முடியும். நமக்கு மகன் இருந்தால் கல்யாணம் ஆன முதல் நாளே நான் அவங்கள தனியாக வச்சுடுவேன். ஆமாம், ஆரம்ப காலத்தில் ஒரு கணவன் மனைவி மனசால், உடம்பால், சிந்தனையால், பொருளாதார ரீதியாக யார் இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக வாழணும். அப்புறமா அப்படி ஒரு வாழ்க்கை அமையாது. ஆரம்பமே ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் குடியேறி எல்லார் முகமும் பார்த்து படுக்கக்கூட இடமில்லாமல் அவங்க ரசனைக்கு மாறி தன் சுயத்தை இழந்து வாழணும். நான் 10 வருஷங்கள் அந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. என் பொண்ணுக்கு அது நேரக்கூடாது. எனக்கு அகிலா எதிரி இல்லை. ஆனால் பிரகதி வாழ்க்கையில் நிம்மதி அகிலா காரணமாக தொலையும். அதை கணிச்சு என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு நான் விட மாட்டேன். மிச்சத்தை நான் நாளைக்கு யோசிக்கிறேன். ஏன் இப்போ பெண் வீட்டார் கொடி பிடிக்கிறாங்க? அவங்க அம்மாக்கள் பட்ட அவஸ்தைகள் தன் பெண்கள் படக்கூடாதுன்னு தானே கராராக இருக்காங்க. அப்பா, சகோதரன், புருஷன் எல்லாமே ஆண் வர்க்கம் தானே. வழி தெரியாது. அம்மாக்கள் இனி விட மாட்டோம். ஆவேசமாக பேசிவிட்டு உள்ளே போனாள் மீனா. பிரகதி எதுவும் பேசாமல் நின்றாள். காலையில் சுந்தர், மீனா இனிப்பு தாம்பூலம் பூ பழங்களோடு தயாராக. நீ ஆஃபீஸ்க்கு போகலையா பிரகதி? நானும் நரேனும் வெளியில் சந்திக்க போகிறோம். இன்னும் கல்யாணம் முடிவாகலை. உன் லீவை வேஸ்ட் பண்ணி அடிக்கடி இந்த சந்திப்புகள் எல்லாம் வேண்டாம். தேதி தான் குறிக்கல. அதையும் இன்றைக்கி நாங்கள் முடிவு செஞ்சுடுவோம் பிரகதி. இல்லைங்க, எனக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதுக்கு அவங்க சம்மதிச்சாதான் தேதி முடிவாகும். பிரகதி எரிச்சலாகிவிட்டாள். அப்பா, அம்மா பேசுகிறத பார்த்தா இதை நடத்துகிறத விட நிறுத்த தான் முனைப்பாக இருப்பாங்க போல தெரியுது. நான் அதுக்கு விட மாட்டேம்மா. உன் விருப்பம் போல் இது நடக்கும். அதுக்கு நான் உறுதி தர்றேம்மா. தேங்க்யூப்பா. புறப்பட்டு நரேன் வீட்டுக்கு வந்தார்கள். நரேன் புறப்பட்டு கொண்டிருந்தான். சுந்தர் அவனிடம் வந்து பிரகதி புறப்பட்டாச்சு. அவன் வெளியேற இவர்களை பெரியவர்கள் வரவேற்றார்கள். வீடு டூப்ளெக்ஸ் வீடு. கீழே பெரிய ஹால், 3 படுக்கையறை, சமையல் கட்டு, அட்டாச்சு குளியல், கழிவறை 3 என்று. அதே போல் மாடியிலும் சகல வசதிகளும். ஏறத்தாழ ஒரு பங்களா, கார், பைக் என்று சகல வாகனங்களும். இதை எப்போ கட்டினீங்க? அவன் வெளிநாட்டில் வேலைக்கு போய் சம்பாதிச்சதில் நிலம் வாங்கி கட்டின வீடு இது. அவன்தான் பிளானும் போட்டான். நாங்கள் இருந்து செயல்படுத்தினோம். அப்போ இது அவர் வீடு தானே? மீனா சொல்ல. எதுக்கு தனியாக பிரித்து பேசுகிற? நரேன் தனியாக முளைச்சாரா என்ன? எல்லாரும் சேர்ந்தது தானே குடும்பம். உங்கள் பொண்ணு அகிலா எங்கே? இதே தெருவில் தான் அவள் வீடு. மாப்பிள்ளை மெடிக்கல் ஏரியா மேனேஜர். அகிலாவும் வேலைக்கு போகிறா. மாப்பிள்ளை பெரும்பாலும் டூரில் இருப்பார். அதனால் அகிலா எப்போவும் உங்கள் கூடவா? அவர்கள் முகம் மாற. அதில் தப்பில்லையே. குழந்தைய யார் பார்த்துக்கிறது? பொண்ணுக்கு பிறந்த வீட்டு ஆதரவு முக்கியம்தானே? சுந்தர் சொல்ல. சரி, மேற்கொண்டு பேசலாமா? முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாமே. அவள் கை நினைக்க மாட்டா. எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். சுந்தர் காலை சிற்றுண்டியை ருசித்து ரசித்து சாப்பிட்டார். காப்பியை மிகவும் பாராட்டினார். எங்கள் பிரகதிக்காக நான் 70 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கேன். தவிர வைர நகைகள். பிரமாதமாக ஜவுளி எடுத்து பெரிய மண்டபத்தில் பிரம்மாண்டமாக ஊரே மெச்சும்படி கல்யாணம் செஞ்சு தர்றோம். உங்கள் தேவைகள் என்னன்னு சொன்னால் அத்தனையும் நிறைவேறும்.
எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைங்க. பிரகதி கட்டின சேலையோடு வரலாம், இங்கே எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. கட்டின துணியோடு அனுப்ப நாங்கள் இன்னும் பிச்சைக்காரங்க இல்லை. இப்போ உங்கள் பிள்ளை தான் இங்கே சம்பாதிக்கிறார் இல்லையா? எனக்கு பென்ஷன் வருது சார். எதுக்கு இதை சொல்கிறீங்க? நரேனை பெற்றவங்க நீங்கள், உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கிட்ட இல்லாத உரிமையா? சரி, எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? கல்யாணம் எப்போ? சுந்தர் கேட்க, கொஞ்சம் இருங்க, கல்யாணம் முடிஞ்சால் நரேன் பிரகதி தனி குடித்தனமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன். மீனா, அதை நாம் சொல்கிறது முறை இல்லை. அவள் வாழ வரப்போகிறா இங்கே, அதை நரேனும் பெற்றவங்களும் முடிவு செய்யட்டும். இல்லை, நம்ம பொண்ணு எங்கே எப்படி வாழணும்னு சொல்கிற உரிமை நமக்குண்டு. அதை யாரும் ஏன்னு கேட்க முடியாது. அம்மா, எங்கள் பிள்ளை தனி குடித்தனமாக வாழ எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் அதை தடுக்கவும் மாட்டோம். வீடு பார்த்துடலாம். எதுக்கு வீடு பார்க்கணும்? இது அவர் வெளிநாடு போய் உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு தானே. அவர் மனைவியோடு அவர் இந்த வீட்டில் வாழ்கிறது தானே முறை. கரெக்டு. பெற்றவங்க கூட அழகாக இப்போ வாழ்கிற மாதிரியே வாழலாமே. சுந்தர் சொல்ல, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கலையா? நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா? கல்யாணமாகி உங்கள் பொண்ணு இங்கே வந்தால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறீங்க. இதை திக்கி அவர் சொல்வது பரிதாபமாக இருந்தது. என்ன பேசுகிற மீனா நீ? சுந்தர் சூடாக, நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? அடுத்த தெருவில் அகிலா இருக்கா. அவள் புருஷன் டூரில் இருப்பார். இவங்க உதவி அவளுக்கு தேவை. அவள் இங்கே வர்றதுக்கு பதிலாக இவங்க அங்கே போகலாமே. பெற்றவங்க பொண்ணு வீட்டில் இருந்தால் என்ன, பிள்ளை வீட்டில் இருந்தால் என்ன? சுந்தரின் முகத்தில் நரம்புகள் கலைந்து இடம் மாற, சரிம்மா, எங்கள் நரேன் வந்து இதை நாங்கள் சொல்லி அவனும் சம்மதித்த பிறகு மேற்கொண்டு பேசலாமா? உங்கள் பிள்ளையை நீங்கள் சம்மதிக்க வைக்கணும். இதை பாருங்கள், பிள்ளைங்க இளமை காலத்தில் சுதந்திரமாக வாழ பெரியவங்க ஒத்துழைச்சி வழிவிடணும். இப்போ காலம் மாறியாச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களும் திறந்த மனசோட சம்மதம் சொல்லணும். மீனா, கொஞ்சம் வெளியில் வர்றியா? நீங்கள் பேசுங்க. நரேனின் அப்பா அம்மா எழுந்து உள்ளே போக, என்ன மீனா இத்தனை மோசமாக கேவலமாக நாகரிகமே இல்லாமல் பேசுகிற? நிச்சயமாக நரேன் இதுக்கு ஒப்புக்க மாட்டார். நம்ம பிரகதியே பதட்டமாவா? அவங்க நம்ம கழுத்தை பிடிச்சு தள்ளணுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டே வந்திருக்கிறியா நீ? இந்த இடத்துல பிரகதி இருந்தால் உன்னை பேச விட்டுருப்பாளா? எனக்கு உட்கார்ந்து இருக்கிறது முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அம்மாவே பொண்ணு வாழ்க்கையை இப்படியா கெடுப்பா? அதே நேரம் முல்லை நரேன் அம்மா அழுது விட்டாள். என்னங்க, அந்த அம்மா இப்படி பேசுகிறாங்களே. எதுவும் முடிவாகாத நிலையிலேயே இந்த ஆட்டம் ஆடினா கல்யாணம் நடந்த பிறகு எப்படி இருப்பாங்க? நம்ம வீட்டை விட்டு விரட்ட நினைக்கிறா. நம்ம அகிலாவை கண்டாலே இவளுக்கு பிடிக்கல. நம்ம குடும்பத்தையே கூறு போடுற இந்த சம்பந்தம் நமக்கு வேணுமா? என் பிள்ளை இதையெல்லாம் கேட்டால் கொதிச்சு போயிடுவான். எல்லாம் சரிதாம்மா, அந்த பிரகதிக்காக வெளிநாட்டு வேலைகளை கூட தள்ளி போடுறான். அவ்வளோ பிடிச்சிருக்குது அவனுக்கு. சரிங்க, அதுக்காக பெற்றவங்கள நம்ம பிள்ளை உதறுவான்னு நான் நினைக்கல. அந்த அம்மாவை பார்த்தாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுங்க. இந்த மனநிலையில் தேதி குறிக்க நம்மளால் முடியுமா? வேண்டாம், பையன்கிட்ட பேசிட்டு மற்ற முடிவுகளை எடுக்கலான்னு அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். 2 பேரும் வெளியே வந்தார்கள். சுந்தரி எழுந்து வந்தார். சார், நம்ம பெரியவங்க என்ன பேசினாலும் முடிவை எடுக்க போகிறது நரேனும் பிரகதியும் தான். எங்கள் நரேன் விருப்பத்துக்காக நாங்கள் எதையும் விட்டு தருவோம். எங்கள் நரேன் விருப்பத்துக்காக நாங்கள் எதையுமே விட்டு தருவோம். அதுக்காக உங்களை உங்கள் மகள் வீட்டுக்கு விரட்டிட்டு உங்கள் மகனோட சந்தோஷமாக குடித்தனம் நடத்த என் மகளும் நானும் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். நாங்கள் இதயம் இல்லாத ஈனப்பிறவிகள் இல்லை. நீங்கள் தைரியமாக இருங்க, நான் புறப்படுறேன். சுந்தர் வாசலில் இறங்கி நடக்க மீனா அதைவிட வேகமாக காருக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அதே நேரம் அகிலா வீட்டில் காலையில் ஒன்று கூடிவிட்டார்கள் நரேன், பிரகதி. அகிலா சந்தோஷமாக அவர்களை வரவேற்றார். குழந்தை மாமாவை கொஞ்சியது. இவங்க யாருமா? நம்ம வீட்டுக்கு புதுசாக வரப்போகிற உன்னோட அத்தை. இவங்க உன் கூட நல்லா விளையாடுவாங்க. பிரகதி முன்னதாகவே நிறைய சாக்லேட், டாய்ஸ், குழந்தைக்கு உடைகள் என்று வாங்கி வைத்திருந்தாள். அதை கொடுத்து குழந்தையோடு விளையாட அவள் மடியை விட்டு குழந்தை இறங்கவே இல்லை. அகிலா பிரகதிக்கு பிடித்த உணவை சமைத்திருக்க பிரகதி சந்தோஷமாக சாப்பிட்டாள். உனக்கு சமைக்க தெரியுமா பிரகதி? எனக்கு கற்றுக்க ஆசைதான்க்கா. கொஞ்சம் சுமாராக கற்றுக்கிட்டேன். அம்மா என்ன சமையல் கட்டு பக்கமே விடுறதில்ல. என் மகளுக்கு கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்கிற ஒரு பெருமை. நீ ஒன்றும் கவலைப்படாத, சமையல் ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போல்லாம் யூடியூப் பார்த்து பொண்ணுங்க சுலபமாக கற்றுக்குறாங்க. நம்ம வீட்டில் அம்மா நல்லா சமைப்பாங்க. நீ விரும்பினா கற்றுக்கலாம். யாரும் உன்னை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பல வருஷங்கள் பழகியதைப் போல ஒரு உணர்வை அகிலா உண்டாக்கி விட்டாள். அக்கா, நான் ஒரே பொண்ணு. உடன்பிறப்புகள் இல்லாத ஏக்கம் எனக்கு நிறைய உண்டு. நீங்கள் கிடைச்ச பிறகு அந்த ஏக்கம் தீர்ந்த மாதிரி இருக்குது.
நெகிழ்ந்து போனாள் அகிலா. நரேன் பிரகதியை நெருங்கி, பிரகதி, என்னை பெற்றவங்களும் அக்காவும் யார் மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் தொந்தரவு தர மாட்டாங்க, கூடுமான வரைக்கும் எல்லாரையுமே அனுசரித்து போவாங்க. சண்டைனாலே எங்கள் யாருக்குமே பிடிக்காது. எங்கள் அப்பாவும் அப்படிதான்க்கா. அப்பாவை சேர்ந்தவங்க அம்மாவை ஆரம்ப நாட்களில் பாடாக படுத்தினாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆனால் என்னை வளர்த்த அத்தை என்கிட்ட அன்பாக தான் இருந்தாங்க. அவங்களோட இன்னொரு முகத்தை அம்மா பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பதவி உயர்வு, பெரும் சம்பளம், சமூக அந்தஸ்துன்னு எல்லாமே சேர்ந்து அம்மாவை தலை நிமிர வச்சப்போ நட்பும் இப்போ உள்ள சமூக மாற்றங்களும் பெண்களோட தைரியமும் கல்யாண மார்க்கெட்டை கொஞ்சம் புரட்டி போட அம்மாவோட இன்னொரு முகம் வெளியில் வந்திருக்கு. அதனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சதா சண்டை, கருத்து வேறுபாடு. அதுவும் என் விஷயத்தில் அம்மா தனக்குத்தானே ஒரு மதில் சுவரை எழுப்பிக்கிட்டு என்னை கூட கேட்காம ஆட்டமாக ஆடுறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பிரகதி, இந்த சங்கதியில் உங்கள் அம்மாவை சொல்லி தப்பில்லை. ஒரு தலைமுறை பேயாட்டம் ஆடியிருக்கே, அதுக்கு நல்லவங்களை நோகடிக்கலாமாக்கா? யார் நல்லவங்கன்னு கணிக்க முடியலல்லம்மா. பழகி பார்த்தா தெரியாதாக்கா? என் கவலை அது இல்லை. எங்கள் அம்மா நரேன் வீட்டில் போய் என்ன கூத்து கட்டுறாங்களோன்னு தெரியலையே. எங்கள் அம்மா சண்டை போட மாட்டாங்க, அப்பாவும் சுலபத்தில் நிதானத்தை இழக்க மாட்டார். அவங்களும் மனுஷங்க தானே. ஓவராக டென்ஷன் படுத்தினா இவங்க பொறுமையும் பறிப்போகும் இல்லையா? அது உங்கள் 2 பேரையுமே பாதிச்சா நஷ்டம் எனக்கு தானக்கா. இதை பாரு, நீ தான் என் தம்பியோட மனைவி, இதில் எந்த மாற்றமும் வராது. உனக்கு எப்போ எங்கள் மனுஷங்களை பிடிச்சிச்சோ அப்போவே யார் நினச்சாலும் உங்களுக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுக்க முடியாது. சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியிருக்கும். எனக்கு அது இப்போ நான் சொல்லலை. ஒரு நல்ல பெண் நரேன் வாழ்க்கையில் வரப்போகிறா. அப்போ நாங்களும் விட்டு தந்தா தானே, அது தப்பில்லை. நீ எதக்கா சொல்கிற? நரேன் கேட்க, இது என் அனுமானம்தான். பெரியவங்க பேசி முடிச்சுட்டு தகவல் வெளியில் வரட்டும், அதை உறுதிப்படுத்திக்கிட்டு பேசலாம். இப்போ நிம்மதியாக இருங்க. தன் அண்ணன் தம்பிகள் வாழ சகோதரிகளையும் விட்டு தரணும். ஒருத்தி உள்ளே வரும்போது அடக்குமுறையோட ஆயுதத்தை கையில் எடுக்கிற காரணமாக தான் நாத்தனார்னா எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு படிஞ்சு போச்சு. பெற்றவங்க போயிட்டா சகோதரன் தான் நாதிங்கிற நினைப்பும் பயமும் இருந்துட்டா தப்புகள் நடக்காது. அக்கா, நான் உங்கள் தம்பிக்கு வாழ்க்கப்பட்டா என்னால் உங்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பமும் வராதுக்கா. இதை நீ சொல்லவே வேண்டாம் பிரகதி. உன் கூட பழகும்போது அதை புரிஞ்சிக்க முடியாதா? நீ வசதி படைத்த குடும்பத்தில் ஒரே பெண்ணாக பிறந்து செல்லமாக வளர்ந்தோ அந்த திமிரோ அகங்காரமோ கொஞ்சம் கூட இல்லாமல் பழகிறது சாதாரண சங்கதி இல்லை பிரகதி. எங்களுக்கு உன் மேலே முழுமையாக நம்பிக்கை இருக்குது. நீ தைரியமாக இரு. மாலை வரை சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு பிரகதி புறப்பட்டாள். அவளுக்காக அகிலா பட்டுச்சேலை வாங்கி வைத்திருந்தாள். என்னக்கா இதெல்லாம்? இனி உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம்? நரேன், பிரகதியை அவள் வீட்டில் கொண்டு போய்விடு. இல்லைக்கா, நான் போயிடுவேன். பிரகதி உலக சந்தோஷங்கள் மொத்தமும் தன்னிடம் வந்தது போல் அப்படி ஒரு பூரிப்பில் இருந்தாள். அதே உற்சாகத்தோடு வீடு வந்து சேர நரேன் வெளிநாடு போவது தொடர்பாக சில அதிகாரிகளை பார்க்க புறப்பட அகிலா தன் அம்மா வீட்டுக்கு வந்தாள். என்ன சொன்னாங்க? அம்மா அழத் தொடங்கினாள். அப்பா மௌனம் காக்க, ஏன் நீ இப்போ அழற? என்னாச்சு? அவள் அழுறதுல ஒரு நியாயம் இருக்கு அகிலா, அப்பா சொல்ல. அகிலா அம்மா அருகில் உட்கார்ந்து அம்மாவின் கைகளை இறுக பிடித்தாள். வந்ததும் தம்பி கட்டின பிரம்மாண்ட வீட்டை பார்த்தாங்களா? அது எங்கள் வீடுன்னு போய் சொல்லாமல் நீங்களும் தம்பி உழைச்சி கட்டின வீடுன்னு பெருமையாக சொல்லியிருப்பீங்க. ஆமாண்டி அகிலா, அவங்க தன் மகள் தனி கொடுத்தன வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கும் சம்மதம் சொல்லி வீடு பார்க்கலான்னு சொன்னீங்களா? ஆமாம்மா, இது அவர் கட்டின வசந்த மாளிகை. என் மகள் இங்கே தான் வாழணும், நீங்கள் அகிலா வீட்டுக்கு போயிடுங்க, அப்படி போனால் இவ அங்கே வரமாட்டான்னு சொன்னாங்களா? எப்படி நீ இங்கே இல்லாமையே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிற? நீங்கள் பேசின எல்லாத்தையும் பிரகதியோட அப்பா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ தான் போட்டு கேட்டேன். உனக்கு பிரகதியோட அப்பா ஏன் அனுப்புனாரு? அவர் மனைவியை விட்டு தந்து, அதுவும் எப்படி? காரணம், தன் மகள் பிரகதி நரேன் மனைவியாக எந்த தடையும் வரக்கூடாதுன்னு அவர் அனுப்பியிருக்கிறாரு. அதனால் தவிக்கிறாரு. அதுக்கு உனக்கு ஏன் அனுப்பணும்? அவர் நரேனை சமாதானப்படுத்துகிற ஒரே நபர் நான் தானே அவர் நம்புறாரு. இல்லைனா இது தெரிஞ்சா அவன் சும்மா இருப்பானா? அவனுக்கு தெரியுமேம்மா. நீங்கள் சொன்னாத்தானே தெரியும், சொல்லக்கூடாது. எப்படி அகிலா சொல்லாமல் இருக்கிறது? உங்கள் மகன் அவன் விரும்புகிற பிரகதி கூட வாழணும்னு நீங்கள் 2 பேரும் நினச்சிங்கன்னா என் உத்தரவு இல்லாமல் நீங்கள் பேசவே கூடாது. அப்பா அம்மா அதிர்ந்து போனார்கள். பிரகதி வீட்டுக்கு வருவதற்கு முன்பு சுந்தர் மீனாவிடம் வந்தார். பிரகதி கிட்ட அங்கே நடந்த எதையுமே நீ சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவளுக்கு எல்லாமே தெரியணும். நீ பெற்றவங்கள அங்கிருந்து விரட்டி உன் பொண்ணு அந்த வீட்டில் தனி கொடுத்தன நடத்த ஏற்பாடு செஞ்சா பிரகதி அதுக்கு ஒப்புக்க மாட்டா. நரேன் உன் முகத்தில் காரி துப்புவான். இந்த கல்யாணம் நின்று போகும். பரவாயில்லையா? நிற்கட்டுமே. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கலன்னா என் பொண்ணுக்கு வேற வரன்னு அமையாதா? பைத்தியமாடி நீ?
உன் மக வாழ்க்கையை கெடுக்கணும்னு இருக்கிறியா? ஏண்டி உன் புத்தி இப்படி பேதலிச்சு போச்சு? இல்லைங்க, அந்த வீட்டில் பிரகதி சுதந்திரமாக வாழ முடியாது. அந்த அகிலா கொடி தான் அந்த வீட்டில் பறக்கும். பெற்றவங்களும் அவள் பேச்சை தான் கேட்பாங்க. காலம் முழுக்க என் பொண்ணு கூட்டு கொடுத்தனதெல்லாம் வாழணும். அதுக்கு நான்லாம் விட மாட்டேன். இதை பாரு, வாழ போகிறது பிரகதி, அதை முடிவு செய்யட்டும் அவள். இப்போவே நீ பேச வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தானே குடித்தனம். உன் பொண்ணு வெறுப்புக்கு ஆளாகாத மீனா நீ. அவங்க நரேன்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அவங்க நல்லவங்க. உன்ன மாதிரி துர்குணம் படைச்சவங்க இல்லையே. பிரகதி உள்ளே வந்து விட்டால் அம்மாவிடம் பேசவில்லை, நேராக அப்பாவிடம் வந்தாள். என்னப்பா, அங்கே எல்லாம் சரியா போச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்காக நாங்கள் நிறைய செலவழிக்க தயாராக இருக்கோம். அவங்களுக்கும் ஒன்றும் பேராசை இல்லை, நல்ல மனுஷங்க. உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தேதி குறிக்க வேண்டியது தான். அப்பாவிடம் தனியாக வந்து, அம்மா எதுவும் உளறி அவங்களை புண்படுத்தலையே என்று பிரகதி கேட்க, அப்பா இல்லை என்றார். பிரகதிக்கு சந்தோஷமாகிவிட்டது. அங்கே நரேன் வந்து அப்பா அம்மாவிடம், பிரகதி அம்மா தப்பா எதுவும் பேசலையே என்று கேட்க, அம்மா தயங்க. அப்பா ஜாடை செய்து இல்லை என்றார். அடுத்த 2 நாட்களில் முகூர்த்த தேதியை முடிவு செய்தார்கள். நரேன் லண்டன் போய் 10 நாட்களில் திரும்பிய பிறகு 1 மாதத்தில் கல்யாணம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்குள் இங்கே மண்டபம் பதிவு செய்து கான்ட்ராக்ட், ஃபோட்டோ, வீடியோ, அழைப்பிதழ்கள் அச்சடிப்பது என்று சகல வேலைகளையும் அப்பா ஆரம்பித்தார். பிரகதி சகலத்திலும் நரேனின் பெற்றோர்கள் அக்கா அகிலா இருக்க வேண்டும் என்றாள். மீனாவுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் செய்தே தீர வேண்டும் என்று பிரகதி சொல்ல அப்பா சகலத்தையும் கையில் எடுக்க மீனா கடுப்புடன் சம்மதித்தாள். பிரகதி நரேன் இல்லாத நாட்களில் முதலில் ஃபோனில் பேசியவள் நேராக அகிலா வீட்டுக்கே வந்துவிட்டாள். அக்கா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். கல்யாணமான பிறகு தான் நீ அங்கே கால் பதிக்கணும் பிரகதி. அதெல்லாம் அந்த காலங்க்கா. இப்போ காலம் மாறிப்போச்சு. இன்னைக்கு முகூர்த்த நாள் தான், வாங்க போகலாம். உங்கள் அம்மா கோவப்படுவாங்களே. அவங்க எதுக்கு தான் கோவப்படலை? நான் வாழ வரப்போகிறது அந்த வீட்டுக்கு. என் வீட்டுக்கு நான் வர எங்கள் அம்மா அனுமதி எதுக்குக்கா? அகிலா பிரகதியை அழைத்து வர அம்மா பரபரப்பாக்கி ஆரத்தி எடுத்தாள். வலது காலை வச்சு உள்ளவாம்மா. பிரகதி அப்படியே செய்ய அப்பா அம்மா பூரித்து போக அகிலா அதை பார்த்து பரவசப்பட்டாள். அகிலா, இன்னைக்கு விருந்து சமையலா? அக்கா, எனக்கு சமைக்க தெரியாது. நான் உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிறேன். இப்போ முதல் ஆரம்பம். கல்யாணம் முடிஞ்சு இங்கே வரும்போது ஓரளவு நான் தேறி இருப்பேன்னு நினைக்கிறேன். எதுவும் வேண்டாம், உனக்கு நான் செஞ்சு கையில் கொண்டு வந்து தர்றேன். அம்மா சொல்ல, அந்த சமயத்தில் நாம் இந்த வீட்டில் இருப்போமா? அப்பா வாய் தவறி கேட்டுவிட அகிலா அம்மாவை பார்க்க, ஏன் இங்கே இல்லாமல் நீங்கள் 2 பேர் எங்கே போவீங்க? இல்லை பிரகதி, கல்யாணம் முடிஞ்சு உங்களை இங்கே விட்டுட்டு அப்பா அம்மா காசி ரிஷிகேஷன் போகிறதா ஒரு யோசனை இருக்குது. அதெல்லாம் எதுவும் வேணாம், எல்லாரும் சேர்ந்தே சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி டூர் போகணுன்னா எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்தே போகலாம், சரியா? அம்மாவின் கண்கள் கலங்கிவிட்டது. என்னத்தை, நான் தப்பாக பேசிட்டேனா? இல்லைம்மா, நீ கிடைக்க நாங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கோம். அந்த சந்தோஷத்தில் வந்த கண்ணீர்மா இது. அகிலாவோடு சேர்ந்து அவளும் சமைத்தாள். கற்பூர புத்தி சட்டென்று கற்றுக்கொண்டாள் சகலத்தையும். ஒன்றாக சாப்பிட உட்கார்ந்தார்கள். பிரகதியே பரிமாறினாள். மாலை வரை வீடு சொர்க்கமாக இருந்தது. நாளைக்கே கல்யாணம் நடந்து நீ இந்த வீட்டுக்கு வந்தா கூட நல்லா இருக்கும் பிரகதி. அவள் சிரித்தபடியே புறப்பட்டாள். இந்த பொண்ணு இத்தனை பாசமாக இருக்காளே, இவங்க அம்மா ஏண்டி அப்படி இருக்கா அகிலா? நமக்கு அதை பற்றி என்னம்மா? இந்த வீட்டிலேருந்து எங்களை விரட்டிட்டு அவங்க அம்மா தன் மகளை தனி கொடுத்தனம் வைக்க வெறியா இருக்கா. இவ சம்மதிப்பாளா? அதை இப்போ இவளும் தம்பியும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சால் இவ ரகலை பண்ணுவா. அவங்க அம்மா இந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்க எல்லாமே செய்வா. அதனால தான் வெளியில் சொல்ல வேண்டான்னு சொல்கிறேன். நரேன் தாலி இவ கழுத்தில் ஏறட்டும், அப்புறமா முடிவெடுக்கலாம். அடுத்த வாரமே நரேன் வந்து விட்டான். பிரகதி 3 முறை வந்து விட்டதை அம்மா சொல்ல அப்பா பெருமைப்பட நரேன் உற்சாகமானா. பிரகதியை பார்க்க அவன் ஆஃபீஸுக்கே போய் வந்தான். அசத்தரியே, எங்கள் அம்மாவை நீ வளைச்சி போட்டுட்டியா? பிரகதி சிரித்தாள். நரேன் வந்ததும் அவனுக்கு செயின், மோதிரங்கள், பிரேஸ்லெட், சூட் தைக்க, பட்டு வேட்டி வாங்க என்று மீனா நாள் குறிக்க, அவரோட அம்மா அப்பா அகிலாக்கா எல்லாருமே வரணும், நீங்களே அவங்கள கூப்பிடுங்கப்பா. அவங்க எதுக்கு? நாம் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற சீதனங்களுக்கு அவங்க எதுக்கு? அவங்க தான் இப்போ வரைக்கும் அவரோட குடும்பம். அவருக்கு என்ன நல்லது நடந்தாலும் அவங்க தான் வரணும். எனக்கு அகிலாவை பிடிக்கல, அவள் வர வேண்டாம். கண்டிப்பாக வரணும், இல்லைன்னா நான் வரலை. என்னடி பிடிவாதம் பிடிக்கிற நீ? உனக்காக பணத்தை கொட்டி ஆசாசியாக நான் செய்ய நினைக்கும்போது நான் சொல்கிற எதையுமே நீ கேட்க மாட்டியா? அவங்க வர்றதில் உனக்கு என்னம்மா கஷ்டம்? கடைக்கு வந்த நரேனுக்கு அந்த அகிலா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவா. பணத்தை கொட்டிட்டு அவள் டாமினேட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு நான் கை கட்டி நிற்கணுமாக்கும். இதையெல்லாம் இப்போ முதல்ல வளர விட்டால் காலம் முழுக்க நீ அடிமை தான் ஆகணும். நான் அனுபவிச்சவ, அதனால தான் சொல்கிறேன், கேட்டுக்கோ.
அந்த அக்கா அந்த மாதிரி தப்பானவங்க இல்லைம்மா, அங்கே யாருமே மோசமானவங்க இல்லை. ஒரு சந்திப்பில் எல்லாமே தெரியுமா உனக்கு? நரேன் சொல்லி இருப்பாரே மீனா. எல்லா ஆம்பளையும் ஆரம்பத்தில் தன் பெற்றவங்கள சகோதரிகளை தேவதூதர்கள்னு தான் வர்ணிப்பாங்க. ஒருத்தி வாழ வரும்போது தானே இவங்க வண்டவாளமெல்லாம் வெளியில் வரும். அவங்க வரணும்னு அவர் விரும்புவார்மா. ஏன் விருப்பமோ அதுதாம்மா. ஒன்று செய், முதல்ல நீங்கள் 2 பேரும் தனியாக சந்தித்த மாதிரி இந்த ஷாப்பிங்குக்கு நீங்கள் 2 பேரும் மட்டும் போங்க. பிரகதி அப்படி நடந்தால் யாருக்கும் பாதகம் இல்லை. என்ன சொல்கிற? அப்பா சொல்ல, நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாங்க, நான் போகலைன்னா எப்படி? இதே எண்ணம் அவரை பெற்றவங்களுக்கும் இருக்காதாம்மா. அதுக்கு தான் நான் சொல்கிறது நல்ல யோசனை. மீனா மனமே இல்லாமல் வேறு வழியும் இல்லாமல் சம்மதித்தாள். அடுத்த 2 நாட்களில் ஒரு நல்ல நாள் அமைய ஏற்கனவே பிரகதி நரேனிடம் விவரத்தை சொல்ல அப்பா சுந்தர் அகிலாவிடம் பேசிவிட்டார். காலை 10 மணிக்கு கடைக்கு நரேன் குடும்பமே வந்துவிட்டது. இது அப்பாவின் யோசனை. மகளிடம் தனியாக பேசிவிட்டார். இவ வரணுமா, ஆனால் அவங்க மட்டும் வரக்கூடாதான். என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாரு. அதுதான் அவங்கள மட்டும் நான் வரவழைச்சேன். அம்மா ஏன் வரலன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அதை நான் சமாளிச்சுக்கிறேன் பிரகதி. சம்மந்தி அம்மா ஏன் வரல? அவளுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் பட்ஜெட் மீட்டிங். அப்பா பொண்ணு போங்கன்னு சொல்லிட்டா. பெத்த அம்மா முக்கியம் இல்லையா? அதை நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாரும் நினைக்கிறாங்களா? துணிகள் நகைகள் தேர்ந்தெடுக்க அகிலாவைத்தான் முதலில் அழைத்தாள் பிரகதி. உங்கள் தம்பிக்கு எது பிடிக்கணும் உங்களுக்கு தான் தெரியுங்க்கா. இதை பாரு, இனி நீ தான் அவனுக்கு எல்லாமே. காலம் முழுக்க ஒவ்வொரு நொடியும் வாழப்போகிறவன் நீ தான். நான் கூட இருக்கேன், நீ தேர்ந்தெடு. காலை தொடங்கி மாலை வரை ஆகிவிட்டது. நரேன் உறவுகளை விலக்கிவிட்டு தன் குடும்பம் மட்டும் செயல்பட வேண்டும் என்று மீனா நினைத்தாள். அவளை மட்டும் விலக்கிவிட்டு சுந்தர் வேலைகளை முடித்துவிட்டார். இது தெரியாமல் இவர்களை விலகிய சந்தோஷத்தில் மீனா இருந்தாள். அகிலாவிடம் சுந்தர் சகலமும் ஃபோனில் சொல்லிவிட தன் பெற்றோர்களை அழைத்து அகிலா தனியாக எச்சரித்தாள். நாம் யாரும் வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா தன் மனைவியை சாதுரியமாக விலக்கி வேலையை முடித்தார். நீங்கள் வந்ததாக கண்டுக்கவே வேண்டாம். அப்படி என்னடி நாங்கள் அவங்களுக்கு துரோகம் செஞ்சோம்? அம்மா, பிரதான எதிரி அவங்களுக்கு நான் தான். அகிலாவின் குரலில் வலி இருந்தது. வாங்கிய பொருட்கள் சகலத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாள் மீனா. யார் செலக்ட் பண்ணினது? எல்லாமே நான் தாம்மா. இன்னும் கூட வசதியாக வாங்கியிருக்கலாம். மற்றவர்களுக்கு எடுத்து துணிமணிகளையும் காட்டினாள். 2 அப்பா அம்மாக்களுக்கும் ஒரே மாதிரி வாங்கினேன்மா. அதை மீனா ரசிக்கவில்லை. இது அகிலா அக்காவுக்கு. அவள் தம்பி செலக்ட் பண்ணாரா? இல்லைம்மா, நான் செலக்ட் பண்ணினேன். அவளுக்கு இத்தனை வசதியான பட்ஜெட் நான் வைக்கல. நான் உன் பணத்தில் வாங்கலை. என் நாத்தனாருக்கும் என் பணத்தில் வாங்கினேன். நானும் சம்பாதிக்கிறேன்ல, அது என் குடும்பம். அவங்களுக்கு வாங்கின எதுக்குமே நீ தர வேண்டாம். எல்லாமே என் பணத்தில் வாங்கினது. என்னடி இத்தனை நாள் நான் தான் உனக்கு முக்கியம். இப்போ அதே தான். என்றைக்குமே உன்னை தாங்கி பிடிக்கிறவன் நான் தானே, அதை மறக்காத. அதே மாதிரி அவருக்கும் அவர் குடும்பம் முக்கியம் இல்லைம்மா. நீ அடிப்படணும்டி, அப்போ தான் உனக்கு வழி தெரியும். அதைத் தொடர்ந்து மற்ற ஏற்பாடுகள் வேகமாக நடக்க ஒவ்வொன்றிலும் மீனா அகிலாவை மட்டம் தட்டுவதில் முனைப்பாக இருந்தாள். அப்பா பிரகதியை எச்சரித்தார். ஒரு நல்லது நடக்கப் போகுது, அதனால் சர்ச்சை வேண்டாம். கழகத்தில் கல்யாணம் நடக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக வாழணும். உங்கள் அம்மா எல்லை மீறி போகிறா, அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க நல்ல குடும்பமாக இருந்தோம், அம்மாவுக்கு ஏன் இத்தனை கோபம்? எனக்கும் புரியலம்மா. இது உன் வாழ்க்கைன்னு அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு விளங்கலை. கல்யாணம் நெருங்கிவிட்டது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சங்கீத நிகழ்ச்சிக்கு மீனா ஏற்பாடு செய்திருந்தாள். அதற்கு தன் தோழிகள், தன்னுடன் வேலை பார்க்கும் சக அதிகாரிகள், இன்னும் உறவுகள், நட்புகள் என்று பெரிய கூட்டமே சேர்த்து விட்டாள். அதில் தனியாக பிரகதி நரேனுக்கு பிரமாதமாக துணிகள் வாங்கி இன்னும் பிரமாதமாக மேக்கப் கலைஞர்களை வைத்து அலங்கரித்து இசை நிகழ்ச்சியோடு தன் ஜம்பத்தை காட்ட அட்டகாசம் செய்தாள். அதில் நரேன் வீட்டாருக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தராமல் குறிப்பாக அகிலாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாள். இதை நரேன் உற்று கவனித்து படிப்படியாக சூடாக, பிரகதி அதைவிட பதட்டமாக, ஒரு கட்டத்தில் பிரகதி எழுந்து ரகளை செய்வாளோ என்ற நிலையில் அகிலா பிரகதியை நெருங்கி, எதுவும் பேசாத பிரகதி, நான் பேசலைன்னா உங்கள் தம்பி சும்மா இருக்க மாட்டார். அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ சைலண்ட்டாக இரு. உங்கள் அம்மா ஒரு ஆர்வ கோளாறுல இதை செய்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்திடாத.
இல்லைக்கா, உங்களை குறி வச்சு தாக்குறாங்க அம்மா, என்னால் பொறுத்துக்கவே முடியலக்கா. அகிலா தம்பியை நெருங்கி நிதானப்படுத்தினாள். ஒரு வழியாக விழா முடிவதற்குள் நரேன் குடும்பம் நிறைய வேதனைப்பட்டது. பிரகதி நரேனை நெருங்கி, சாரி நரேன், அம்மாவோட செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அகிலா அக்கா தடுக்கலைன்னா எங்கள் அம்மாவை நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன். வேண்டாம் பிரகதி, அகிலா அக்கா என்ன சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதை நீ ஃபாலோ பண்ணு. இதை மீனா கேட்டுவிட்டால் இன்னும் பற்றி எரிந்தது. அகிலா அக்காவை ஃபாலோ பண்ணணுமா? எதை கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதையே என் பொண்ணை பண்ண சொல்கிறீங்களா? நான் யாருன்னு முழுசாக காட்டுறேன் கல்யாணத்தில். அன்று இரவு நரேன் அக்காவிடம் வந்தான். ஏன் பிரகதி அம்மா உன்னை குறி வச்சு தாக்குறாங்கக்கா? நீ அவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்ச? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? என்னடா பேசுகிற நீ? நம்ம குடும்பத்துக்கு பிரகதி வேணும், அதுக்காக நான் எதையுமே தாங்கிப்பேன், நீ எனக்கு மதிப்பு கொடு. நரேன் அடங்கி விட்டான். ஆனாலும் அவனிடம் உள்ள ஒரு நெருப்பு உள்ளுக்குள் மூண்டு விட்டதை அடக்கவே முடியவில்லை. சங்கீதத்தை பிரம்மாண்டமாக நடத்தியதால் பாராட்டு மழையில் மீனா நனைய அவளுக்கு கர்வம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அந்த பிரம்மாண்ட மண்டபத்தை 3 நாட்களுக்கு எடுத்திருந்தாள். அடுத்த நாள் கல்யாண வரவேற்பு, அதற்கும் அடுத்த நாள் கல்யாணம் என்று ஏற்பாடு. மண்டபம் தவிர மற்றவர்கள் தங்கள் அருகிலுள்ள ஹோட்டலில் 30 அறைகள். பணத்தை வாரி இறைத்திருந்தாள். பிரகதி அலங்காரத்தை கலைத்து கொண்டிருக்க மீனா உள்ளே வந்தாள். எப்படி இருந்தது சங்கீத்? ஊரே பேசுது. பிரகதியிடம் பதிலே இல்லை. உனக்காக எல்லாம் செய்கிறேன், நல்லதா சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ என்கிட்ட பேசாத, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும், அதுதான் நல்லது. ஏன்னா என்னை பெற்று வளர்த்து எனக்காக நீ பாடுபடுற, அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் பேசாமல் இருக்கேன். அவள் உன்னை கிளப்பி விடுறாளா? நீ அகிலா அக்காவை தொடர்ந்து அவமானப்படுத்துகிற, அதை பார்த்து மனசு கொதிச்சு போன அவர் கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திட்டு போனால் இத்தனை ஏற்பாடுகளை செஞ்ச உன் மான கப்பல் ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட நரேன் அந்த முடிவுக்கே வந்தாச்சு. அவரை தடுத்ததே அகிலா அக்கா தான். காரணம், பிரகதி வேணும்னு நினைக்கிறது அந்த குடும்பம். ஏன் ஒருத்திக்காக சகல அவமானங்களையும் தாங்கி நிற்கிறாங்க. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்தை அந்த குடும்பம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட நிறுத்திக்கோமா, நீ திருந்து. நாளைய பொழுதுல உன் மனசில் நல்ல மாற்றங்கள் உண்டாகணும். அவங்களுக்கு மரியாதை கொடு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்பா உள்ளே வந்தார். சில ஜென்மங்கள் திருந்தாது பிரகதி, உங்கள் அம்மா அந்த ரகம். நீ முட்டி மோதிக்காத, 2 நாளில் நீ புகுந்து வீட்டுக்கு போயிடுவ. உனக்கு விடுதலை, எனக்கு தான் ஆயுள் தண்டனை. போதும் நிறுத்துங்க. என்ன உங்கள் பிரச்சனை இப்போது? அவங்க வீட்டாரை, குறிப்பாக அகிலாவை ஏன் நீ தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே வர? அவங்க வீட்டில் அவள் வச்சது தான் சட்டம். ஏன் பொண்ணு அங்கே வாழ போகிறா, பிரகதி அவளுக்கு அடிமையாக இருக்கணுமா? ஐயோ, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த அக்கா மாதிரி நல்லவங்களை தேடினா கூட கிடைக்காதுமா. இதை நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? யாரோ ஒரு சில நாத்தனார்கள் ராட்சசியாக இருந்த காரணமாக, என்னோட அத்தை மூர்க்கமாக இருந்ததால் எல்லாரையுமே தப்பாக எடை போடணுமா? 90 நாத்தனார்கள் தப்பாக இருந்தால் 10 பேர் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்களா? நீ கூட அப்பாவுக்கு அடங்கிறதில்ல, சர்வாதிகாரமாக இருக்க. அதுக்காக உன்னை கெட்டவன்னு முத்திர குத்த முடியுமாம்மா? விடு பிரகதி, கல்யாணம் முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அப்பா மகள் வெறுப்புடன் மீனாவை பார்த்துவிட்டு விலக, இப்போது கூட மீனாவுக்கு தன் அராஜக போக்கு தப்பென்று தெரியவே இல்லை. சில பெண்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஓரிடத்தில் பொறிந்துவிட்டால் அதிலிருந்து வெளியே வருவதே இல்லை. தள்ளி நின்று வாழ்க்கையை பார்க்கும் பக்குவம் வருவதில்லை. தன் சொந்த கசப்பான அனுபவங்கள், அதை மற்றவர்கள் கேட்டு தன் பங்குக்கு உசுப்பி விடுவதை நம்பும் முட்டாள்தனம். கண்மூடித்தனமாக தான் பேசுவது மட்டுமே நியாயம் என்ற பிடிவாதம். அதன் காரணமாக நியாயமான நல்லவர்கள் படும் அடியும் அவமானங்களும் அதை உணராமல் கண்ணை கட்டிய குதிரை போல தான் நடப்பதுதான் சரி என்று தறிக்கெட்டு ஓடும் ஓட்டம். இவர்களை எந்த தனி மனிதர்களாலும் திருத்தவே முடியாது. அதே நேரம் அங்கே மகளிடம் அம்மா அழுது கொண்டிருந்தாள். என்னடி அகிலா, அந்த அம்மா நம்ம குறிப்பாக உன்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறா, நீ அப்படி என்னடி பண்ண? அம்மா, தம்பி காதுபட பேசாத. நாம் பேசாமல் இருந்துட்டா நரேனுக்கு எதுவுமே தெரியாதா? அவனும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அவனுக்கு மனுஷங்களை எடை போட நல்லாவே தெரியுமே அகிலா. அவன் முகமே சரியில்லை. அவங்கிட்ட பேசி நான் அவனை அடக்கி வச்சிருக்கேன், நீ உசுப்பி விட்டுறாதம்மா. நரேன் தன் மனசுக்கு பிடிச்சவளோட வாழ நாம் கொஞ்சம் பொறுத்துக்க தான் வேணும்மா. சரிடி, நீ ஒன்றும் அனாதை இல்லையே. நீயும் படித்து நல்ல வேலையில் இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற. நீ இந்த மாதிரி அவமானப்படுறேன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவர் சும்மா இருப்பாரா? எங்களாலேயே பொறுத்துக்க முடியல. பிரகதியை சொன்னால் அந்த அம்மா தாங்குவாளா? உன்னை கஷ்டப்படுத்துகிற போது எங்களால் தாங்கிக்க முடியலையேடி. கவலைப்படாதம்மா, உன் எல்லா காயங்களுக்கும் பிரகதிங்கிற பேரில் ஒரு மருந்து வந்தாச்சு. அம்மா நெகிழ்ந்து தன் மகளை பார்த்தாள்.
அடுத்த 2 நாட்கள் பிரகதியும் சகித்து கொண்டாள். மீனா அடங்கவில்லை. கல்யாணம் பிரம்மாண்டமாக நடந்ததால் அதில் எல்லார் கவனமும் இருக்க அகிலா கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாள். பிரகதிக்கு அது மிகுந்த வேதனையை தந்தது. ஒரு வழியாக அந்த நாள் முடிந்து பிரகதி கழுத்தில் நரேன் தாலி ஏறிவிட்டது. அதன் பிறகு சம்பிரதாயம், சடங்குகள், விருந்து என்று எல்லாமே முடிந்து கூட்டம் கலைய புகுந்த வீட்டுக்கு புறப்பட்டாள் பிரகதி. கூடவே சுந்தரும் மீனாவும் உள்ளே வர ஆரத்தி எடுக்க மாமியார் வர மீனா முந்திக் கொண்டாள். அகிலாக்கா, நீங்க வாங்க, நீங்களும் அத்தையும் ஆரத்தி எடுங்க. இல்லம்மா, உன் அம்மா செய்யட்டும். அவங்களுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை? மறு வீட்டுக்கு, பிறந்த வீட்டுக்கு நாங்க போகும்போது அம்மா செய்யட்டும். இதை நீங்க தான் எடுக்கணும். மீனா முகம் விழுந்து விட்டது. பால், பழம், பூஜை அறையில் விளக்கேற்றுவது என்று சகலத்திலும் அகிலாவை முன்னால் நிறுத்தி தன் அம்மாவை ஒதுக்கினாள் பிரகதி. அகிலா தடுத்தும் கேட்கவில்லை. அங்கே இரவு விருந்துக்கான ஏற்பாடுகள் நடக்க சாந்தி முகூர்த்தம் பெண் வீட்டில் தான் நடக்கணும், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். மீனா சொல்ல, இல்லைம்மா, இது எங்கள் வீடு, இங்கே தான் எங்கள் வாழ்க்கை தொடங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிரகதி, முறை என்னான்னு உனக்கு தெரியாது. எல்லாமே இங்கே முறைப்படி தான் நடக்குதா? இங்கே நடக்கட்டும். சுந்தர் மகளை பார்த்து சந்தோஷமாக சிரித்தார். சபாஸ், சரியான போட்டி. மீனா மகளை தனியாக அழைத்து, நீ ஒரு மகாராணியாக வாழணும்னு பணத்தை கொட்டி மனசை முழுமையாக செலுத்தி ஒவ்வொரு நொடியும் உனக்காக வாழ்கிற என்ன கழுத்தில் தாலி ஏறினது நீ அவமானப்படுத்துறியா? அம்மா, நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு திருப்பி வரும். நீ நல்லதுக்காக 4 விரலை நீட்டினா உனக்கு 4 கைகள் நீளும். மிச்சத்தை நான் சொல்ல வேண்டாம். மீனா இரவு 7 மணிக்கு புறப்பட்டு விட்டாள். இருங்க சமந்தி, நாளைக்கு போகலாம். அதை என் பொண்ணுன்னு சொல்லலையே. அத்தை, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, போகட்டும், விடுங்க. இரவு இருவரும் தனி அறைக்குள் வர நரேன் அவளை நெருங்கினான். உன்னை பார்த்தா எனக்கு பிரமிப்பா இருக்கு. நீ ஒரே மகள், செல்லம்மா, சகல வசதிகளோடு வளர்ந்தவ. இந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தான் நினச்சது நடக்கணும்னு கழுத்து வரைக்கும் வீம்பு இருக்கும். குறிப்பாக அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இந்த எதுவுமே இல்லாமல் நியாயங்களை மதித்து நீ உங்கள் அம்மாவுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அக்காவை உன் அம்மா கல்யாணத்தில் வச்சு செஞ்சதை பார்த்து எனக்கே வெறி ஏறிடுச்சுன்னா பார்த்துக்கோ. ஆனால் அக்கா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நான் தான் மௌனமாக இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீ சரியான பதிலடி கொடுத்துட்ட பிரகதி. அவள் பதிலே சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். சரி விடு, இனி நம்ம எதிர்காலம் பற்றி பேசலாம். நம்ம ருசிகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பேசுவோம். வெளிப்படையாக இருந்தால் யாரும் கட்டுப்பட வேண்டாம். அவரவர் சுதந்திரத்தை மதிப்போம். ஒரு காலத்தில் மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவாள்னு தேவையில்லாத ஒரு ஈகோ இருந்தது. இனி அது வேண்டாம். பொதுவாக வீடு, குழந்தைங்க, எதிர்காலம் இதை எல்லாமே 2 பேருமே சேர்ந்தே தீர்மானிக்கலாம். ஆனால் நமக்குள்ள தனி சுதந்திரம், விருப்பு வெறுப்புகளை அடுத்தவங்க மேலே திணிக்கவே வேண்டாம். அழகாக பேசினான் நரேன். மற்றவர்களின் குணாதிசயங்களை புரிந்து நடக்கும் குடும்பம். எல்லாம் பேசி அப்படியே அசந்து தூங்கி போக இங்கே மீனா குமரி கொந்தளித்து கொண்டிருந்தாள். என்ன நோகடிக்கிறா பிரகதி? இதுக்கா இத்தனை பாடுபட்டேன்? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உன்னை எதுவும் செய்யாத அகிலாவை நீ மரியாதையே இல்லாமல் நடத்தின. அப்படியும் தன் தம்பி விரும்பின பிரகதி கழுத்தில் அவன் தாலி கட்டணும்னு அகிலா பொறுத்துக்கிட்டா. அவள் ஆக்ரோஷமாக தன் தம்பியை கிளப்பி விட்டுருந்தா இந்த கல்யாணமே நின்று போயிருக்கும். யாருக்கு அவமானம் மீனா? ஒரு குடும்ப தலைவியாக, தாயாக இருக்க, பெரிய உத்தியோகத்தில் பல ஊழியர்களோட பழகிற, ஏன் மனுஷ மனங்களுக்கு சகிப்புத்தன்மையும் உனக்கு பிடிபடவும் இல்லை? அந்த பாதிப்பில் தானே பிரகதி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா. கல்யாணமான முதல் நாளே அவங்க மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நீ சந்தோஷமாக இருப்பியா மீனா? என்ன பேசுகிறீங்க? பல பெண்கள் இன்றைக்கி குடும்ப நல கோர்ட்டுக்கு வர காரணம் மாமியார் இல்லை, அம்மா தான். மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு சாதகமாக இருக்கணும், மகள் வச்சது தான் சட்டமாக இருக்கணும், மாப்பிள்ளை அவரை பெற்றவங்கள கை கழுவிடணும், இதுதான் அவங்க மனசில் ஆசை. இது நியாயமா? வேண்டாமேனா? உனக்கு உன் நாத்தனாரை பிடிக்கல, போராடி ஒரு வழியாக உனக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி நானே உனக்கு அடிமையாக தானே இருக்கேன். ஆனால் பிரகதிக்கு அகிலாவை பிடிச்சிருக்கு. அவங்க மத்தியில் ஒரு நல்ல இணக்கம் இருக்குது, புரிதல் இருக்கும்போது அதை நாம் கெடுக்கிறது சரியில்லை மீனா. இல்லை, பிரகதிக்கு புரியல. போக போக இவன் அந்த வீட்டில் அடிமை ஆயிடுவா. நான் விடமாட்டேன். மாப்பிள்ளை கட்டின வீடு, என் பொண்ணு அதில் சந்தோஷமாக வாழணும். நீ நம்ம பொண்ணை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா? அது எனக்கு தோணலை. மறு வீடு
தேனிலவு என்று எல்லாமே 15 நாட்களில் முடிந்துவிட்டது. வீட்டில் 4-5 நாட்கள் இருந்துவிட்டு வேலைக்கு சேரலாம் என்று முடிவெடுத்த அந்த நாட்களில் அகிலா வரவே இல்லை. ஏன் அக்கா வரல? மாப்பிள்ளை டூர் முடிஞ்சு இங்கே இருக்கும்போது அகிலா வரமாட்டா. மாமாவும் இங்கே வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து இருக்கலாமே. சொன்னதோடு நிற்காம பிரகதி அகிலா வீட்டுக்கு போய் அழைத்தாள். கூடவே நரேனும் வந்தான். கதவை பூட்டிட்டு வாங்க, எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம். வேண்டாம்மா, நீங்கள் புது ஜோடி. கதிர் சொல்ல, மாமா ஒரே பொண்ணா பிறந்து ஒத்தையா வளர்ந்து மனுஷ வாசனையே இல்லாமல் வெறுத்து போச்சு. இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் குழந்தையும் வந்தே ஆகணும். பிடிவாதமாக அழைத்து வந்து விட்டாள். அடுத்து 1 வாரம் கும்மாளமாக போனதே தெரியவில்லை. வார கடைசியில் சுந்தர், மீனா வர வீடு முழுக்க மனிதர்கள். அகிலாவிடம் கற்றுக்கொண்டு பிரகதி விருந்து சமைக்க இவர்கள் வர வியர்வை வழிய வழிய பிரகதி வந்து வரவேற்க மீனா அதிர்ந்தே போனாள். சமையல் கட்டு பக்கமே போகாதவொன்னு இப்படி ஒரு கோலத்தில் பார்க்கும்போது மனசுல ரத்தம் வலியுது. சம்மந்தி, நாங்கள் அவளை செய்ய சொல்லலைங்க, அவளாக கற்றுக்கிட்டு விரும்பி செய்கிறா. பிரகதி வெளியே வந்தாள். அத்தை, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டுருக்கு? இது நம்ம வீடு. மகளை பார்க்க வந்திருக்காங்க, சாப்பிட சொல்லுவோம். என் சமையலை சாப்பிட விரும்பினா தைரியம் இருந்தால் சாப்பிடட்டும். நான் சாப்பிட்றேம்மா, சுந்தர் சொல்ல அனைவருக்குமே பிரகதி பரிமாற குடும்பமே அந்த சுமாரான சமையலை புகழ்ந்து தள்ள பிரகதியை அத்தனை பேரும் தாங்குவதை சுந்தர் பெருமை பொங்க பார்த்தார். மீனாவுக்கு அந்த பூரிப்பு எதுவும் ஏனோ கண்ணில் படவே இல்லை. ஒரு சின்ன சந்தர்ப்பம் வர நரேனின் அம்மாவை தனியாக அழைத்து அவங்கள தனியாக சந்தோஷமாக வாழ விடுங்க புறப்பட்டு விட்டாள். அவர்கள் தனியாக பேசுவதை அகிலா கவனித்தாள். மறுநாள் காலை விடிய குளித்து பூஜை முடித்து வர அப்பா அழைத்தார். அகிலா, சொல்லுமா. என் ஆஃபீஸ் வேலை, சில பொறுப்புகள் எனக்கு கூடுதலாக தரப்போகிறாங்க. அதனால் நான் காலையில் சீக்கிரமாக போய் சாயங்காலம் வீடு திரும்ப தாமதமாகும். இவரும் டூரில் இருப்பார். அதனால் குழந்தைய கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நானும் இவரும் கலந்து பேசினோம். நரேன், நீயும் பிரகதியும் அப்பா அம்மாவை கொஞ்சம் மாதங்களுக்கு நிரந்தரமாக என் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? அவங்க என்னோட இருக்கட்டும். நீ தனியாக இருந்தால் இதை நான் கேட்க முடியாது. ஆனால் இப்போ பிரகதி உனக்குன்னு வந்துட்டா. அவளுக்கு நான் சமையலும் ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. அதனால் இந்த குடும்பம் இனி சரியான நடக்கும். அப்பா அம்மா என் கூட வரட்டுமே. இது நானும் அவரும் சேர்ந்து எடுத்த முடிவு. நரேன் எதுவும் பேசவில்லை. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டை பூட்டிட்டு இங்கேயே வந்துடுங்க. பாப்பாவை நாம் பார்த்துக்கலாம். எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நானும் அத்தையும் செய்கிறோம். முடியாதப்ப சமையலுக்கு ஆள் போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எதுக்காக மாமா அத்தை அங்கே வரணும்? பிரகதி சொல்கிறது கரெக்டு தானே? நரேன் சொல்ல, ஏண்டா இப்போ கல்யாணம் ஆன பசங்க தனிமையில் சந்தோஷமாக இருக்க ஒரு வாய்ப்புன்னு இயல்பாக அமையுது. அவள் தான் புரியாமல் பேசுகிறானா? உனக்குமா புரியல? பயன்படுத்திக்க மாட்டிங்களா? அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. இது இயல்பாக அமைஞ்சதா இல்லை இதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்குறீங்களா? பிரகதி கேட்க, என்ன பேசுகிற பிரகதி நீ? அக்கா, உங்கள் மனசு எனக்கு புரியாதா? கொஞ்ச நாள் பழகினாலும் தெரியுங்க்கா. உங்களை எனக்கு எங்கள் 2 பேருக்கும் தனி குடித்தனத்தை அமைச்சு தரணும்னு அதுக்காக ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. அசடு, தனி குடித்தனா உங்கள் 2 பேருக்குமே வேறு வீடு பார்க்க சொல்லியிருப்பேனே நான். அப்பா அம்மாவை எதுக்கு இடம் மாற்றணும்? இது இவர் சம்பாதிச்சு கட்டின வீடு. இதில் நாங்கள் 2 பேர் மட்டும்தானே வாழணும். அப்பா அம்மா எதுக்கு இடையூறா? அதுதான் நீங்கள் யோசித்து இப்படி ஒரு வழியை காட்டுறீங்க. நானே எங்கள் அப்பா அம்மாவை இடையூறுன்னு சொல்வேனா? பிரகதி கரெக்டு, சொல்ல வச்சுட்டாங்க. யார் சொல்ல வச்சாங்க பிரகதி? நரேன் குறுக்கே புகுந்து கேட்க, அகிலா கலவரத்தோடு பெற்றவர்களை பார்க்க, சத்தியமாக நாங்கள் எதையும் பிரகதிக்கு சொல்லலாமா என்று அவர்கள் பரிதாபமாக பார்க்க, சொல்லு பிரகதி, என்ன நடக்குது இங்கே? ஒன்றும் நடக்கலடா நரேன். இப்போல்லாம் கல்யாணம் ஆனால் பெரும்பாலான வீடுகளில் பசங்களை தனியாக வச்சிட்றாங்க. அது எல்லாருக்குமே வசதியாக இருக்குது. இளம் ஜோடிகளுக்கு ஒரு தனிமை வேணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிற சக்தி இப்போ உள்ள பெற்றவங்களுக்கு நிறைய இருக்குது. சமூகத்தில் இதை சொல்ல வச்சுட்டாங்கன்னு பிரகதி சொல்கிறா. விடு அந்த பேச்சை. பிரகதி, புதுசாக ஒரு பலகாரம் யூடியூப்பில் வந்திருக்குது, இப்படி வா. அருகில் வந்தாள் பிரகதி. அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ரொம்ப நாள் மழுப்பெல்லாம் முடியாது. நரேனுக்கு இப்போவே சந்தேகம் வந்தாச்சு. அகிலா கண்களில் பதட்டம். அன்று இரவு கொஞ்சம் தாமதமாக பிரகதி உள்ளே வந்தாள். ஏன் லேட்டு? அகிலா அக்கா கூட அரட்ட, அடுத்த மாதம் எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது ஒரு லாங் டூர் போகலான்னு பேசினோம். என்னை விட்டுட்டா முதல்ல நானும் அக்காவும் பிளான் போடுவோம். அப்புறமா எல்லார்கிட்டையும் கலந்து பேசுவோம். என்னை விட அக்கா உசத்தியா உனக்கு? போகட்டும். ஏன் நம்ம தனியாக இந்த வீட்டில் வச்சுட்டு அக்கா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போக பிளான் போடுறாங்க? ஏதாவது பிரச்சனையா? அதை பற்றி நான் யோசிக்கல. ஆனால் அது நடக்க போகிறதும் இல்லை. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இத்தனை நாள் இங்கே வாழ்ந்த அப்பா அம்மா எதுக்கு பொண்ணு வீட்டுக்கு போகணும்? என்ன அவசியம்?
முடியும். உனக்கு தனி குடித்தனமாக வாழ ஆசை இல்லையா? நல்லவங்களா உறவுகள் அமையாமல் எந்த நேரமும் கலகமாக இருந்தால் பிரச்சனை வேண்டான்னு தனியாக போகலாம். கசந்துக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே எல்லாருமே அன்பாக இருக்கும்போது எதுக்கு பிரிஞ்சு போகணும்? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உன் மனசு எனக்கு தெரியும் பிரகதி. ஆனால் அக்கா இந்த பேச்சை ஏன் எடுத்தாங்க? விடுங்க, வாழ போகிறது நாம தானே. அதுக்கு நம்ம சம்மதம் இல்லை. மற்றவங்க யாரும் இதை முடிவெடுக்க முடியாது. இந்த பேச்சை தொட விடுங்க. இவர்கள் பேசும் நேரம் அகிலா அப்பா அம்மாவோடு இருந்தாள். பிரகதி இதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியலடி அகிலா. அவளை கன்வின்ஸ் பண்ணணும். எதுக்கு அகிலா? நம்ம பிரகதி தானே நமக்கு முக்கியம். எங்களோட வாழ போகிறவ அவள் தான். அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்க அவளே தயாராக இல்லாதப்போ நாம் ஏன் கேட்கணும்? இல்லைம்மா, சில அம்மாக்கள் யாரையும் வாழ விட மாட்டாங்க. குடும்ப அமைதி கெடும். எதுக்கு? உங்களுக்கு என் கூட வர சம்மதம் தானே? தற்காலிகமாக சம்மதம் அகிலா. மாப்பிள்ளை நல்லவர், பிள்ளை மாதிரி இருக்காரு. ஆனாலும் நாங்கள் உன் வீட்டில் இருக்கிறது மரியாதை இல்லைம்மா. ஒன்று நரேன் கூட இருக்கணும். அடித்தாலும் பிடிச்சாலும் கட்டி கொடுத்த பெண் வீட்டில் விருந்தாளியாக இருக்கலாம். அதுதான் மரியாதை. மாதக்கணக்கில் இருக்கிறதெல்லாம் தப்பு. மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்களா? நான் அழைச்சும் அவங்க வரதே இல்லையம்மா. அது எங்கள் தப்பு இல்லையே. ஆனால் இந்த அம்மா உங்கள் நிம்மதியை கெடுப்பா. நானும் அப்பாவும் பேசிட்டே இதுக்கு ஒரு வழி சொல்கிறோம். 10 நாட்கள் வந்து இருக்கிறதுல தடையே இல்லை எங்களுக்கு. அவகாசம் கூட அகிலா. ஆமாம் அகிலா, நானும் அம்மாவும் பேசிகிட்ருக்கு. யாருக்கும் பாதகம் இல்லாமல் அதே நேரம் கௌரவமும் குலையாமல் ஒரு நல்ல முடிவெடுக்கலாம். அகிலாவுக்கு கொஞ்சம் புரிந்தது, நிறைய புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் தொடங்கிவிட்டது மட்டும் புரிந்தது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதே நேரம் இங்கே மீனா இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். என்னாச்சு உனக்கு? ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத என் மகளை அந்த வீட்டில் வச்சு செய்ய தொடங்கிட்டாங்க. அந்த அகிலாவை வரவிடாமல் தடுத்து பெருசுங்களையும் வீட்டை விட்டு விரட்டினாதான் நம்ம பொண்ணுக்கே விடுதலை. அவள் சந்தோஷமாகவும் வாழ முடியும். பிரகதி அதை செய்யலைன்னா நான் செய்வேன். தப்பு மேலே தப்பாக செஞ்சுக்கிட்டே போகிற. நம்ம பொண்ணோட வெறுப்புக்கு நீ ஆளாகிற மீனா. இது சரியில்லை. பிரகதி அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கா. அதை கெடுக்கிற உரிமை நமக்கு இல்லை. நம்ம நிம்மதியும் குலையுது. ஒரு பெண் புகுந்த வீட்டில் தனக்கு நிம்மதி இல்லைன்னு வந்து பிறந்த வீட்டில் புலம்பினா அதில் நியாயம் இருக்குது. நாம் நாசுக்காக தலையிடலாம். ஆனால் அவளே உன் தலையிட்ட விரும்பலைன்னா வேண்டாம். மற்றவங்க நிம்மதியை அழிக்க நினச்சி உன் நிம்மதியை நீயே குழி தோண்டி புதைச்சிக்காத. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் தூக்கி சுமந்து நாம் நினைக்கிறது தான் நடக்கணும்னு பிடிவாதமாக இருக்கிறவங்க யாருமே நிம்மதியாக இருந்ததா சரித்திரமே இல்லை மீனா. தயவு செஞ்சு மன அழுத்தத்தை உண்டாக்கிக்காத. உடனே மீனா முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க, நம்ம பொண்ணு வாழ்க்கை அழிய நான் விட மாட்டேன். நான் சொன்னபடி அவங்க 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் தனி கொடுத்தனும் வாழாமல் கூட்டமாக இருந்தால் பிரகதி அந்த வீட்டில் வாழ வேண்டாம். அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். நம்ம பொண்ணை வாழ வெட்டியா கமனி ஓயவே மாட்டேன். நீங்கள்லாம் ஒரு அப்பனா? பெத்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறீங்க. உனக்கு தாண்டி அது இல்லை. யாருக்கு இல்லை? நீயும் சராசரி ஆம்பளை தானே. உனக்கு எப்படி நல்ல புத்தி இருக்கும் என்று ஆரம்பித்து இதுவரை ஒருமையில் பேசாத மீனா புருஷன் என்றும் பார்க்காமல் ஏக வசனத்தில் காட்டு கூச்சலாக கத்த அவரை திட்ட ஆரம்பிக்க மிரண்டே போனார் சுந்தர். இதுவரை இந்த மாதிரி ஒரு நாள் கூட மீனா பேசியதே இல்லை. அவருக்கு ஓங்கி அறைய தோன்றியது. அதையும் தாண்டி ஏதோ தப்பாக இருப்பதாகப்பட மௌனமாகிவிட்டார். அவள் கத்தி ஓயட்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் உள்ளே புதிய கலவரம் படர்ந்தது. நரேனின் அம்மா அப்பா இருவரும் கோயிலுக்கு வந்தார்கள். அம்மனை தரிசனம் செய்து பிறகு ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார, நரேனுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா. எல்லா தகுதிகளும் இருந்து அந்த பொண்ணுக்கு திமிரோ பாசாங்கோ கடுகளவு கூட இல்லை. அவள் அம்மா கூட தான் வாழணும்னு விரும்புகிறா. அவள் நம்ம கூட தான் வாழணும்னு விரும்புகிறா. இது நம்ம பிள்ளை கட்டின வீடு. நமக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. அப்புறமா நாம் எதுக்குங்க பயப்படணும்? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தணுமா? அம்மா கேட்க, இல்லைம்மா, அந்த அம்மா வழக்கமான ஒரு மோசமான அம்மாவா மட்டும் இல்லை. அந்த கண்களை உருட்டலும் வேணும்னே திமிரா ஒரு பார்வையும் தொடர்ந்து நம்ம அகிலாவை அவமானப்படுத்துறதும். நீங்கள்லாம் எனக்கு துச்சம். என் மகள் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும்னு ஒரு வெறி கலந்த ஆளுமையும் இருக்குது. இது பெரிய பிரச்சனைம்மா. எல்லார் நிம்மதியும் கெடும். சரிங்க, அகிலா வீட்டில் மாதக்கணக்கில் தங்குறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. இங்கேயே இந்த அம்மா பிரச்சனை. காசி கயானி எத்தனை காலம்தான் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டே சுற்ற முடியும்? அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்கள் மனசில் என்ன இருக்குது?
என் பென்ஷன் பணம் இருக்குது, மொத்த பணத்துக்கு வட்டி வருது, இத்தனை நாள் செலவை நிறைய நடத்தின காரணமாக நம்ம பணம் கணிசமாக சேர்ந்தும் இருக்குது. அதனால் மூத்த குடிமக்களுக்குன்னு நிறைய இல்லங்கள் இருக்கே, பணத்தை கொடுத்தா நல்ல வீடு வாடகைக்கு 3 வேளை ருசியான உணவுன்னு தியானம், ஆன்மீக சங்கதிகள்னு உடற்பயிற்சி, மருத்துவ வசதிகள்னு எல்லாமே இருக்குது. ரிட்டையர்மெண்ட் காலத்தை அங்கே அமைதியாக கழிச்சிக்கலாமே. பிள்ளை இருக்கும்போதே ஹோமுக்கு ஏன் போகணும்? இந்த ஹோமுங்கிற சொல் தான் தப்பான எண்ணங்களை பிரதிபலிக்குது. அது நல்ல வார்த்தை, வீட்டுக்கும் ஹோமு தான் பேர். இப்போ நாம் வாழ்கிறதும் ஹோம் தானே. ஆனால் ஏதோ பிள்ளைகள் துரத்தி விட்டு பெற்றவங்க நாதி இல்லாமல் புகலிடம் தேடி வந்து தஞ்சம் அடைகிற ஏரியாவை ஹோம்னு சொல்லி அந்த வார்த்தையவே பரிதாபமாக்கிட்டாங்க. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை தராமல் பெற்றவங்க சுதந்திரம் கெடாமல் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தர்ற இடத்தை ஏன் கொச்சப்படுத்தணும்? சரிங்க, இதுக்கு நரேன், பிரகதி, அகிலா 3 பேருமே சம்மதிக்க மாட்டாங்க. பேசலாம், அது நம்ம கையில் இருக்குது. கூடுமான வரைக்கும் குழந்தைங்கள நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் பெற்றவங்க முயற்சி பண்ணணும். நாமே ஏன் தாழ்த்திக்கணும்? அம்மா பேசவில்லை. உனக்கே இதில் உடன்பாடு இல்லைன்னா நீ தாண்டி யோசிக்க மாட்டேங்கிற. அப்படி இல்லைங்க, நம்ம அகிலா பிரச்சனையே வராமல் இருக்க எவ்வளோ வேணும்னாலும் விட்டு தருவா. ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இந்த முடிவை நான் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வருவேன். ஆனால் நாம் பயந்து ஓடுறதா அந்த அம்மா நினைக்கக்கூடாதுல்ல. அது நம்ம மகனை கேவலப்படுத்துகிற மாதிரி. இதையே நீங்கள் 2 பேரும் எங்கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு பிரகதி சொல்லட்டும். இந்த நொடியே புறப்பட நான் தயார். சபா சத்த குரலும் கைத்தட்டலும் வரை இருவரும் திடுக்கிட்டு திரும்ப பிரகதி நின்று கொண்டிருந்தாள். பிரகதி, நீ எப்போ வந்த? நீங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டு இங்கே வந்து உட்கார்ந்ததுமே வந்துட்டேன். நரேன் அவசர வேலையாக ஆஃபீஸ் போயிருக்காரு. நான் மனசில் ஏற்பட்ட ஒரு உறுத்தலால் இங்கே வந்தேன். என் கணக்கு தப்பாகலை. இல்லைம்மா, அது அத்தை, எங்கள் அம்மா எல்லை மீறி போகிறாங்க. நீங்கள் எங்கிட்ட மறைச்சாலும் எங்கள் அம்மா என்ன பாதிப்பை உண்டாக்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா நல்லவங்களாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. ஆணவம் ரொம்ப அதிகமாகி தப்பாக நடக்கிறாங்க. வாழ போகிறவன் நான் மறந்து அவங்க விருப்பத்துக்கு என் வாழ்க்கை அமையணும்னு பிடிவாதமாக இருக்காங்க. நான் நரேனை தேர்ந்தெடுத்தது அம்மாவுக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் நின்று போயிருந்தா கூட அம்மாவுக்கு சந்தோஷந்தான். அது நடக்கலையேன்னு ஆனப்போ அம்மாவோட நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது. சரிம்மா, நாங்களும் அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினச்சா உங்கள் 2 பேர் நிம்மதி தானே கெடும். பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் எதையுமே விட்டு தர தயார் தான் பிரகதி. ஆனால் உங்கள் 2 பேரையும் விட்டு தர நாங்கள் தயாராக இல்லையே. பிரச்சனை பெருசாகுமே பிரகதி. அத்தை, இது உங்களுக்கும் என் அம்மாவுக்கும் நடக்கிற யுத்தம் இல்லையே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மத்தியில் நடக்கிற போர் தானே. நீ சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திரமாக வாழணும்னு தானே நாங்கள் விரும்புகிறோம். இது பகிரங்கமானா நரேன் கோபம் அதிகமாகுமா? அதை நான் பார்த்துக்கிறேன் அத்தை. மாமா, இந்த மூத்த குடிமக்கள் இல்லம் அது இதுன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். அகிலா அக்கா வீட்டுக்கு போங்க, நாங்களும் கூடவே வர்றோம். ஆனால் எங்களை விட்டுட்டு நீங்கள் பிரியக்கூடாது. நான் அனுமதிக்க மாட்டேன். வாங்க போகலாம். திடமாக நடந்தாள் பிரகதி. பெரியவர்களுக்கு பெருமையாகவும் இருந்தது, கூடவே கலவரமாகவும் இருந்தது. காலையில் மீனா தாமதமாக எழுந்தாள். சுந்தர் இரவு முழுக்க உறங்கவே இல்லை. அவருக்கு இருந்த எரிச்சலில் மீனாவுடன் படுக்காமல் தனியாக வந்து படுத்து விட்டார். மீனாவின் அந்த ராட்சசத்தனத்தை இதுவரை சுந்தர் பார்த்ததே இல்லை. விவாதம் செய்வாள், எதிர்த்து பேசுவாள். சமீபத்து ஆண்டுகளில் தான் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள். கொஞ்சம் மூர்க்கமாக மாறி வருவது தெரிந்தது. அதுவும் மகள் கல்யாண சங்கதியில் ஒரு மாதிரி இராணுவத்தனமாக நடப்பது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் இந்த மாதிரி நடந்து அவர் பார்த்ததே இல்லை. சுந்தர் எழுந்து குளித்து சாமி கும்பிட்டு காப்பி போட்டார். பிரகதி இருக்கும் வரை மீனா சீக்கிரம் எழுந்து அவளுக்கு தேவையான எல்லாமே செய்துவிட்டு தானும் ஆஃபீஸுக்கு புறப்படுவாள். மகளுக்காக எதையும் செய்வாள். இந்த உலகத்தில் மகளுக்காக வாழும் ஒரு மாதிரி வெறி பிடித்த அம்மா மீனா. கல்யாணம் முடிவான பிறகு இந்த வெறி கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகி, அதுவும் பிரகதி தானாகவே நரேனை தேர்ந்தெடுத்து மீனாவுக்கு பிடிக்காத பல செயல்களை செய்ததால் மீனாவின் டென்ஷன் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்தது. அதுவும் கல்யாணம் முடிந்து பிரகதி போன பிறகு அவள் பிரிவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு பல மடங்கு அதிகமாகி அந்த குடும்பத்தார் மேல் உள்ள கோபம் உச்சம் தொட்டு, குறிப்பாக அகிலாவை பரம எதிரியாகவே கருதியதால் அத்தனையும் உடம்பிலும் மனதிலும் பிரச்சனையை பெரிதாக்கியது. மீனா எழுந்து வந்தாள், குளித்தாள்.
நேரமாச்சு, நான் வெளியில் பார்த்துக்கிறேன், நீயும் கேன்டீனில் சாப்பிட்டுக்கோ. லீவு போடுங்க. நானும் லீவு தான். எதுக்கு? கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கேன். பிரகதியும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு வந்தும் போயாச்சு. அவளும் இன்னும் 4 நாட்களில் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறா. நான் எதுக்கு லீவு போடணும்? அவளை தனி கொடுத்தன வைக்கணும். வேறு வீடு பார்த்தாச்சா? எதுக்கு? மாப்பிள்ளை சம்பாதிச்சு கட்டின வீடு கோட்டை மாதிரி இருக்குது. அவளுக்காகத்தானே அந்த சொந்தம்லாம், சொத்து. மற்றவங்க ஏன் அங்கே இருக்கணும்? நீ மனுஷியா மீனா? நமக்கு ஒரு மகன் இருந்து மருமகள் வந்து அவளோட அம்மா நம்ம விரட்டி அடித்தா நீ தாங்குவியா? அதுதான் இப்போ இல்லைல்ல. நடக்காத ஒன்றை பேசாதீங்க. நடக்க வேண்டியதை மட்டும் பாருங்கள். புறப்படுங்க. நேற்று ராத்திரி பேய் மாதிரி நடந்துக்கிட்ட, அது தொடருதா? என்ன உளறீங்க? நேற்று நான் என்ன செஞ்சேன்? எதுவுமே நடக்காத மாதிரி பேசினாள். சகலமும் மறந்து விட்டுதா இல்லை நடிக்கிறாளா? என்ன நடக்குதுங்க? நீங்கள் வரலைன்னா நான் போகிறேன். இதுக்கு பிரகதி சம்மதிக்க மாட்டா. உனக்கும் அவளுக்கும் மத்தியில் உள்ள விரிசல் அதிகமாகும். உன் மனசு சங்கடப்படும். நான் சொல்கிறத கேளு. அவள் தன் புகுந்த வீட்டில் எல்லாரையுமே நேசிக்கிறா, பாசமாக இருக்கிறா. அவளால் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதை கெடுக்காத மீனா. என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. அந்த அகிலா இப்போ வேஷம் போடுறா. படிப்படியாக அவளோட ஒரிஜினல் முகம் வெளியில் வரும். மாப்பிள்ளைய அவளோட பிடியிலேருந்து விடுவிக்கணும். நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? நீங்கள் எல்லாரையும் நம்பி நம்ம மகளை பலி கொடுக்க போகிறீங்களா? நான் புறப்பட்டாச்சு. தனியாக மீனா போனால் என்ன பூகம்பம் வெடிக்குமோ என்று பயந்து கூடவே சுந்தரும் அவசரமாக புறப்பட்டார். தனியாக வந்து பிரகதிக்கு மெசேஜ் செய்தார். நானும் உன் அம்மாவும் உன் வீட்டுக்கு வரோம். உங்கள் அம்மா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நடக்கிறா. அவளை என்னால் சமாளிக்க முடியல, நீ பார்த்துக்கோ. பிரகதி மாமியாரிடம் வந்தாள். அத்தை, அகிலா அக்கா வர்றாங்களா? அரை மணியில் வருவா. இன்றைக்கி வர வேண்டான்னு சொல்லுங்கள். ஏன் பிரகதி? கேட்டபடி நரேன் வர. எங்கள் அப்பா அம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா பிரச்சனை பண்ணத்தான் வர்றாங்க. நீங்கள் யாரும் கோபப்பட வேண்டாம். எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நான் அட்வான்ஸாக உங்கள் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். இவர்கள் அத்தனை பேரும் குழப்பத்தில் இருக்க அகிலாவுக்கு பேச மறந்து விட்டார்கள். மீனாவும் சுந்தரும் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வர நரேன் அம்மா அப்பா அவர்களை வரவேற்க பிரகதி வெளியே வரவே இல்லை. மீனா மகளை தேடி உள்ளே வர, அவள் குளிக்க போயிருக்கா, நான் காப்பி கொண்டு வரேன். எதுவும் வேண்டாம். நீங்கள் இன்னும் புறப்படலையா? எங்க அத்தை? கேட்டபடி நரேன் வர, அகிலா வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்கி உங்கள் 2 பேரையும் தனியாக விட்டு இருக்கிறதா உங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியா? எனக்கு யாரும் சொல்லவே இல்லையே அத்தை. அகிலா உள்ளே நுழைந்தாள். அம்மா, நீயும் அப்பாவும் புறப்படலையா? உங்களை கூட்டிகிட்டு போகத்தான் நான் வந்தேன். உன் துணிகளை எடுத்து வச்சுக்கல? மீனாவின் முகம் மலர்ந்தது. பிரகதி வெளியே வந்தாள். அக்கா வாங்க. அப்பா அம்மா வாங்க. அத்தை, நாம் கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் மாமாவும் கிளம்பலையா? அக்கா மாமா டூர் போயாச்சா? நான் பெட்டியை எடுத்துகிட்டு உங்களை வர சொல்லலை. நரேன் மாமாவுக்கு பெரிய டூரு. 3 மாதத்துக்கு அக்காவை நான் இங்கே வர சொல்லிட்டேன். நீங்கள் போய் அக்காவோட பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிரகதி, நீ என்ன பேசுகிற? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே என்ன நடக்குது? நீ என்ன குழப்புற? வந்தியா? என்னை பார்த்தியா? ஒரு வாய் சாப்பிட்டியா? போய்கிட்டே இரு. என் குடும்ப மேட்டரில் நீ ஏன் தலையிடுற? உன்னை மாப்பிள்ளைய இந்த வீட்டில் தனி கொடுத்தன வைக்கிறதா இவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்கள கூட்டிகிட்டு போகத்தான் அகிலா வந்திருக்கா. அவங்க யார் வாக்கு தர? அதுவும் உனக்கு எதுக்கு வாக்கு தரணும்? எங்கள் 2 பேரையும் கேட்காம நாங்கள் எங்கே வாழணும்னு முடிவெடுக்க நீங்கள்லாம் யார்? இவங்களை கூட்டிகிட்டு போக அகிலா அக்காவுக்கு என்ன உரிமை? அவங்க இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு. எத்தனை மாதங்கள் வேணும்னாலும் இருக்கலாம். பெற்றவங்க அங்கே போய் 4 நாள் தங்கலாம். ஆனால் அவங்க வீடு இதுதான். நீயும் அப்பாவும் இங்கே வந்து மாதக்கணக்கில் தங்க முடியுமா? இதுக்கு மேலே பேசாத. காப்பி தரேன், குடிச்சிட்டு நடைய கட்டு. பிரகதி, மீனாவின் அலறல் வீட்டையே அதிர வைத்தது. ஏன் கூச்சல் போடுற? உன்னை வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். நல்ல இடத்துல என்ன நீ கட்டி கொடுத்தாச்சு. நானும் சந்தோஷமாக தான் வாழ தொடங்கியாச்சு. வேற என்ன தான் வேணும் உனக்கு? புறப்படு. பிரகதி, அவங்க உன் அம்மா. அப்படி பேசாதம்மா. அகிலா சொல்ல விசுக்கென்று திரும்பினாள் மீனா. நடிக்கிறியாடி? என் மகளுக்கு நீ ஏதோ செய்வனை செஞ்சிருக்க. அதுதான் அவள் உன் பேச்சை கேட்டு ஆடுறா. நீ இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருந்தால் உன் தம்பிக்கு நிம்மதி. அது எப்படி உங்களுக்கெல்லாம் புருஷனும் குழந்தையும் அமைஞ்சும் கூட பெட்டியை தூக்கிட்டு நிரந்தரமாக பிறந்த வீட்லேயே வந்து செட்டில் ஆகுறீங்க? அண்ணன் தம்பிகளை நிம்மதியாக வாழ விட மாட்டிங்களாடி? அத்தை, ஏன் எங்கள் அக்காவை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறீங்க? அவங்க உங்களை என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி நாத்தனார் டார்ச்சரில் பொண்ணுங்க மாட்டி வாழாமல் போகிறாங்க. என் மகளுக்கு அந்த கதியெல்லாம் வரக்கூடாது.
நிறுத்துமா, உன்னை மாதிரி பெண்ணை பெற்ற அம்மாக்கள் போடுற பேய் ஆட்டத்தில் பல பெண்கள் இன்னைக்கு வாளா வெட்டியா அடித்த பந்தா திரும்புகிற கதை தான் இங்கே நடக்குது. பொண்ணுகளும் அம்மாக்கள் போதனையில் தன் வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. நான் அந்த ரகம் இல்லை. அகிலா அக்கா கிட்ட நீ பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும். நீ மாட்ட, நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீ இந்த பக்கமே வராத, கிளம்பு. இவரை பெற்றவங்க என்றைக்கும் என்னோட தான் இருப்பாங்க. அகிலா அக்கா இங்கே வரத்தான் செய்வாங்க. இதில் எதையும் நீ மாற்ற முடியாது, புறப்படு. நான் இதுக்கு விட மாட்டேன்டி. வெறி பிடித்தவள் போல மீனா கத்திவிட்டு அகிலாவை முறைத்துவிட்டு வாசலில் இறங்கினாள். அப்பா சுந்தர் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டார். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க பிரகதி, நாங்கள் இனி இங்கே வரவே மாட்டோம், உனக்கு தொந்தரவு தர மாட்டோம், அழுதே விட்டார். நரேன் அருகில் வந்தான். மாமா, அத்தைக்கு ஏதோ டிப்ரெஷன் இருக்குன்னு தோணுது. இல்லை நரேன், தான் நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிற ஆணவம் அகங்காரம், அதை நாங்களும் வளர விட்டுட்டோம். இல்லை பிரகதி, நீ அவசரப்படாத. படித்து பெரிய உத்தியோகத்தில் தன் காலில் நிற்கிறவங்க இந்த மாதிரி அநாகரிகமாக நடக்க மாட்டாங்க. இது மன ரீதியான கோளாறு தான். நான் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்கிட்ட நேரம் குறிக்கிறேன். அத்தைக்கு ஒரு கவுன்சிலிங் அவசியம். ஆமாம் மாப்பிள்ளை, நேற்று ராத்திரி ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டா. அது தொடருது இப்போது. நீங்கள் இப்போ புறப்படுங்க, வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். அவர் கண்ணீரோடு கைகூப்பி புறப்பட்டார். வீட்டுக்கு வந்தும் குமரி கொண்டிருந்தாள் மீனா. அவளது ஆவேசம் அடங்கவே இல்லை. என்னை என் பொண்ணு அவமானப்படுத்த காரணமே அந்த அகிலா தான். பிரகதி மனசை நல்லா கலைச்சி என் ஒரே பொண்ணை எனக்கு எதிராக திருப்பிட்டா. என் மகளை என்கிட்ட ஒட்ட விடாமல் செஞ்சு எனக்கு எதிராக ஆக்கிட்டா. ஆரம்பத்திலேயே சொன்னேன், நாத்தனார் உள்ள இடம் வேணாண்டின்னு. அதுங்க நம்ம வாழ விடாதுன்னு சொன்னேன். இவ தான் கேட்கல. நான் சொன்ன மாதிரி தானே நடக்குது. என் பொண்ணை அந்த அகிலா ஒன்றும் இல்லாமல் செய்ய போகிறா. ஐயோ, என் மகளை யாராவது காப்பாற்றுங்களேன். அப்படியெல்லாம் சொல்லாத மீனா, அது மகா பாவம். அவங்க நல்லவங்க, தேவையில்லாமல் பழி போடக்கூடாது மீனா. சரக்கென்று திரும்பினாள். வாய மூடியா, நீ தான் என் முதல் எதிரியே. உன் அக்கா தங்கச்சிக்கு ஒரு நாள் என்னை நிம்மதியாக, உன் அக்கா தங்கச்சிங்க ஒரு நாள் கூட என்னை நிம்மதியாக வாழ விடலை. உங்கள் அம்மா அதுக்கு மேலே. நீ ஒரு மனைவி மகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்காத சுயநலக்கார ஆம்பளை. இத்தனை நாளைக்கு என் வாழ்க்கையை நாசமாக்குச்சு. இப்போ அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் மக வாழ்க்கையையும் அழிக்க பார்க்குறியா நீ, சாடிஸ்ட். ஆவேசமாக எழுந்து விட்டார் சுந்தர். அதே நேரம் நரேன் குரல் கொடுத்தான். அத்தைக்கு டிப்ரெஷன், கவுன்சிலிங் வேணும் மாமா. சட்டென்று நின்று விட்டார் சுந்தர். அது உண்மைதான் என்று தோன்றியது. இந்த மாதிரி மீனா நாகரிகமாக ஒரு பொழுதுமே நடந்ததில்லை. மன சிதைவு தான் காரணம். அன்றைக்குள் பல மாற்றங்கள் பார்த்தார் சுந்தர். திரும்ப திரும்ப அகிலா மேல கோபம். என் மகளுக்கு செய்வினை செய்து அவளை திருப்பி விட்டாள். என் மகளை காப்பாற்றுங்கள். இது அடிக்கடி ரிப்பீட்டாக சிரிப்பு, அழுகை, புலம்பல் என்று ஏக காலத்தில் வெளிப்பட சுந்தர் மிரண்டே போனார். நீ சொன்னது சரிதான். அந்த நாத்தனார்காரி டாமினேட் பண்ணுறா, அவளை இவன் நம்புறா. நீ சொன்னது சரிதான். அந்த அகிலாவை நான் நெருங்க விடாமல் விரட்டி அடிக்கிறேன். கண்களை மூடியபடி மீனா புலம்ப. இரவு முழுக்க மீனா தானும் முறங்காமல் சுந்தரையும் முறங்க விடாமல் வாழ்க்கையில் அப்படி ஒரு மோசமான இரவை சுந்தர் இதுவரை காணவே இல்லை. கொஞ்சம் அதிகாலை நேரம் சோர்ந்து மீனா கண்ணயர சுந்தர் பிரகதிக்கு ஃபோன் செய்து அழுதே விட்டார். நான் நரேன் கிட்ட ஃபோன் பண்ணி உடனே டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்ப்பா. காலை 10 மணிக்கு நரேன் பிரகதி வந்து விட்டார்கள். உன்னை அகிலா விரட்டி விட்டுட்டாளா? அதை விடுமா, நீ புறப்படு. நாம் ஒருத்தரை பார்க்க போகிறோம். யாரை, எதுக்கு? வாம்மா, நான் உனக்கு எதை செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே. வா மாப்பிள்ளை, நீங்கள் உங்கள் வீட்டில் பிரகதி கூட தனியாக வாழணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சத்தை. அந்த அகிலாவை உள்ளே சேர்க்காதீங்க. இல்லை, அவள் வரமாட்டா. நீங்கள் வாங்க. மறுபேச்சு இல்லாமல் மீனா வர ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி சுந்தர் முன்னதாகவே கிளினிக் வர டாக்டர் காத்திருக்க சுந்தர் 30 வருஷ கதையை ஒன்று விடாமல் ஒப்பித்தார். அதாவது கூட படித்தவங்க, வேலை பார்க்குறவங்க, உங்கள் அம்மா, சகோதரிகள் எல்லாருமே இதுக்கு காரணம். தவிர டிவி சீரியல், சோசியல் மீடியாவில் வர்ற பரபரப்பான எதிர்மறையான செய்திகள், அக்கம் பக்கம் கொளுத்தி போடுற நெருப்புகள் எல்லாமே சேர்ந்து மனசை விஷமாக்கி இருக்குது. யார் எப்படி போனாலும் நமக்கு ஒரு தெளிவு வேணும். அது இல்லைன்னா நிம்மதியை எங்கே தேடினாலும் கிடைக்காது. சரி, அவங்கள உள்ள அனுப்புங்க. சரி டாக்டர், இவளுக்கு கொலை வெறி அகிலா மேலே. ஆனால் அகிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது. மீனா உள்ளே வந்தால். டாக்டர் வெகு நாசுக்காக பேசி முதலில் எதிர்ப்புகளை கடந்து அவள் வழிக்கே போய் பேச பேச மீனாவின் மனது முழுமையாக வெளியே வந்துவிட்டது. சுய பாதிப்பு, மற்றவர்கள் ஏற்றி கொடுத்தது, புகுந்த வீட்டார் மேல் உள்ள கசப்பு, தன் காலில் நின்றதும் ஏற்பட்ட தைரியம், ஆணவம், தான் தீராத கொடுமைகளை அனுபவித்ததைப் போலவும் தன் மகளுக்கும் அது வரக்கூடாது என்ற பயத்திலும் உலக கொடுமைக்கார நாத்தனார்கள் அத்தனை பேரையும் அகிலா ரூபத்தில் பார்க்க தொடங்கிவிட்டாள் மீனா என்பது டாக்டருக்கு புரிந்தது.
ஓய்ந்தது. அழகாக பேசினார், நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்டினார். பிறகு சுந்தரை அழைத்தார். அவங்களுக்கு இப்போது அல்சைமரோட 2வது கட்டம் இது. கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்காங்க. நீங்கள் வெளியிலேருந்து உங்கள் மகளை மாப்பிள்ளையை அனுப்புங்க. நான் நரேன் பிரகதி உள்ளே வர விவரம் சொன்னார் டாக்டர். இது குணமாகாதா டாக்டர்? ஆகும். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தரணும். தான் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு புரியாத ஒரு மனநோயாளிங்கிற கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி விட்டு பிடிங்க. எப்படி டாக்டர்? இவங்களோட தப்பான ஆணவ சிந்தனை முறை பற்றி இவங்க நோயாளி ஆவாங்க. இவங்களை குணப்படுத்த என் அப்பாவி மாமா அத்தை அகிலா அக்காவை விளக்கணுமா? இது தர்மமா டாக்டர்? இல்லை தான், புரியுது. ஆனால் இது சைக்கலாஜிக்கல் பிரச்சனை, மனோதத்துவ விவகாரம். அவங்க வழியில் போய் தானே திருப்பணும். செய்கிறோம் டாக்டர். வா பிரகதி. அவளை வெளியே அழைத்து வந்தான். உன் அம்மா குணமாக நம்ம வீட்டில் நாம் தனியாக வாழ தொடங்கணும். இது சரியில்லை நரேன். எனக்கு உடன்பாடு இல்லை பிரகதி. என் அப்பா அம்மா இதை புரிஞ்சுப்பாங்க. அகிலாக்கா ஒத்துழைப்பா. நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நமக்கு எல்லாருமே முக்கியம் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. நிகழ்ந்து போனார் சுந்தர். பிரகதி நரேன் வீட்டுக்கு வர நரேன் சகல விவரங்களையும் சொல்ல, நான் சொன்னேன் பிரகதி, நீ கேட்கல. இப்போவும் எனக்கு இதில் சம்மதம் இல்லைக்கா. ஒருத்தர் தான் நினச்சது நடக்கலைன்னா மனநோயாளியானா அவங்கள குணப்படுத்த நல்லவங்க தன் உறவுகளை பிரிய முடியுமா? பழி ஒரு புறம், பாவம் ஒரு புறமா? இந்த தீர்ப்பு சரியில்லை நரேன். பிரகதி கொஞ்ச நாளைக்கு அவங்க விருப்பப்படி செய்வோம், அப்புறமா மாற்றிக்கலாம். வேண்டிய ஏற்பாடுகளை அகிலாவே செய்ய தொடங்கினாள். அப்பா அம்மாவை தன் வீட்டுக்கு அழைத்து போக ஏற்பாடுகளை செய்துவிட்டாள். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். நரேன் போய் மீனாவை அழைத்து வந்தான். அத்தை, அவங்கெல்லாம் நிரந்தரமாக அக்கா வீட்டுக்கு போயாச்சு. உங்கள் விருப்பப்படி. எங்களுக்கு நான் கட்டின இந்த வீட்டில் தனி கொடுத்தனும், சரியா? நீங்கள் எங்கள் கூட இருங்க. நரேன், ஒரு நிமிஷம். இது தனி கொடுத்தனும். உங்கள் அப்பா அம்மா அக்காவுக்கு இந்த வீட்டில் அனுமதி இல்லைன்னா இவங்களுக்கும் அனுமதி இல்லை. இவங்க இப்போவே வெளியில் போகணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அதிர்ந்தாள் மீனா. நான் உன் அம்மா பிரகதி. இது நரேன் கட்டின வீடுமா? அவரை பெற்று வளர்த்து இத்தனை பெரிய வீட்டை கட்டுற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்க. அவரை பெற்றவங்க. அவரை வளர்த்தது அவரோட அக்கா. அவங்களுக்கே உரிமை இல்லைன்னா நீங்கள் யார்? என்ன செஞ்சுருக்கீங்க நரேனுக்கு? உங்களுக்கு இங்கே எந்த உரிமை இருக்குது சொல்லுங்கள்? ஏறத்தாழ அவர்கள் முகத்தில் பிரகதி கதவை அரைந்து சாத்தினாள் என்றே சொல்லலாம். நீங்கள் போகலாம் என்று. எரிமலையாக வெடித்து சிதறி கொண்டிருந்தாள் மீனா. கடைசியில் என்கிட்ட வித்தையை காட்டிட்டாளா பிரகதி? அவளையும் பெத்த அம்மா நான். எனக்கு அந்த உரிமை இல்லையா? இதை பாரு, உன் உடல்நிலை மனநிலை ரெண்டுமே சரியில்லைன்னு தன் உறவுகளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருக்காரு மாப்பிள்ளை. அதுக்கு சம்மதிச்சு அவங்களும் போயிருக்காங்க. நீ விரும்பினபடி மாப்பிள்ளை கட்டின வீட்டில் பிரகதி அவரோட சுதந்திரமாக வாழப்போறா. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் சொல்லு? அவங்க இல்லாத வீட்டில் நாம் எப்படி இருக்க முடியும்? அதுதான் விரட்டினா பிரகதி. இதோட நிறுத்திக்கோ. உடல்நிலை சரியில்லை, அதை காரணம் காட்டி நாம் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துடாத. பதில் பேசாமல் உள்ளே போய்விட்டாள் மீனா. மறுநாள் காலை எழுந்து மீனா வேலைக்கு புறப்பட, இனி நீ வேலைக்கு போக வேண்டாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. கட்டாய ஓய்வுக்கு லெட்டர் கொடுத்துடு. உன் உடம்புல மனசில் சக்தி இல்லை. இன்றைக்கி நான் போய் தான் ஆகணும். மீனா கேட்காம புறப்பட்டா. சுந்தர் கவலையோடு பார்த்தார். மீனா காரை பெட்ரோல் பங்கில் நிறுத்தி பெட்ரோல் போட போக அவளது குடிக்கேடி சிநேகிதி புஷ்பா தன் 2 சக்கர வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி எரிபொருள் நிரப்ப ஒரு நீண்ட வரிசை காத்திருக்க, என்ன மீனா எதுவும் பழிக்காம கண்கள் உள்ளே போயிடுச்சா? வேலைக்கு திரும்ப வந்துட்டியா? மீனா சிரித்தாள். நீ சொன்ன யோசனையை செயல்படுத்தினேன். டாக்டரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு பேய் ஆட்டம் ஆடி அம்னீசியா அல்சைமர்னு பலவிதமாக சொல்ல வச்சு கொஞ்சம் மேக்கப்பும் போட்டு ஆடின நாடகம் வெற்றி. அவங்க குடும்பமே நம்பிடுச்சு. மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தை பேக் பண்ணிட்டாரு. சூப்பர் பார்த்தியா? அல்சைமர் நாடகம் வெற்றி. ஆனால் என் பொண்ணு தான் என்னையும் அவள் வீட்டுப்படி மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும், விடு. நீ மறுபடியும் அங்கே உள்ளே போக நான் ஐடியா தரேன். நாத்தனார்களை விரட்ட நமக்கு சொல்லித்தரணுமா என்ன? அதில் டாக்டரேட் வாங்கினவங்களாச்சே. வரிசை நகர்ந்து எரிபொருளை நிரப்பிக்கொண்டு மீனா புறப்பட்டாள். அன்று இரவு 1 மணிக்கு நரேன் ஃபோன் செய்தான். எதுவும் சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்த பிரகதிக்கு ஃபிட்ஸ் வந்து அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன். அலறிய மீனா சுந்தர் உடனே புறப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்கு பின்னிரவு வர அங்கே நரேன் குடும்பம் மொத்தமும் கண்ணீர் விட்டு கதற அவசர சிகிச்சை பிரிவில் பிரகதி உள்ளே இருக்க, என்னாச்சு பிரகதிக்கு? எல்லாரும் வீட்டை விட்டு போன பிறகு அழுது புலம்பினா, பெத்தவங்கள அன்பான அக்காவை உங்களை விட்டு பிரிச்சிட்டேன். இந்த பாவத்தை எப்போ நான் கழுவ போகிறேன்னு கேட்டு, அகிலா அக்கா பாவம் எத்தனை நல்லவங்க, அவங்க முகத்தில் எப்படி நான் முழிப்பேன்? எனக்கு அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த வீட்டில்
தனியாக வாழ பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி புலம்பி எதுவும் சாப்பிடாம நொந்து இந்த நிலைக்கு வந்திருக்கா. டாக்டர் வெளியே வந்தார். அவங்க நிலமை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நாளைக்கு அவங்களுக்கு விடியுமான்னு தெரியல. அகிலாக்கான உதடுகள் அசையுது. அவங்க மட்டும் உள்ள வாங்க. அகிலா திரும்பி மீனாவை பார்க்க, நீங்கள் போங்க, பிரகதி உங்களால் தான் பிழைப்பான்னு எழுதியிருந்தா என் பொண்ணு பிழைக்கணும். நான் செஞ்ச தப்புகளுக்கு உங்கள் காலில் விழுறேன், என் பொண்ணை காப்பாற்றுங்க. மீனா கதறிவிட்டாள். அகிலா உள்ளே போனாள். காலை வரை உள்ளே தான் இருந்தாள். காலை 8 மணிக்கு டாக்டர் வெளியே வந்தார். எங்கள் சிகிச்சையால் மருந்தால் சாதிக்க முடியாததை அகிலா பிரகதி மேலே வச்சுருந்த பாசம் சாதிச்சிருக்கு. பிரகதி உயிருக்கு இனி ஆபத்து இல்லை. ஆனால் அகிலா பிரகதி கூட இருக்கணும். அதுதான் பிரகதிக்கு மருந்து. மறுநாள் காலை பிரகதி கண் விழிக்க அத்தனை பேரும் அவளை சுற்றி நிற்க, தன் அம்மாவை பிரகதி திரும்பி கூட பார்க்கவில்லை. அத்தை, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை இவரை விட்டு பிரித்த ஏக்கம் எனக்கு போகவே போகாது. நாங்கள் பக்கத்தில் தானம்மா இருக்கோம். மீனா மகளை நெருங்கி, வேண்டாம், அவங்க உங்கூடையே இருக்கட்டும், நான் தடுக்கலை. உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று கைகூப்பி கதறிவிட்டாள். அடுத்த 2 நாட்களில் டாக்டர் பிரகதியை டிஸ்சார்ஜ் செய்ய, உள்ளே டாக்டரும் பிரகதியும் நரேனும் மட்டும் இருக்க, டாக்டருக்கு நன்றி சொல்லி இருவரும் மன்னிப்பு கேட்டார்கள். டாக்டர், எனக்கு சீரியஸ்ன்னு உங்களை பொய் சொல்ல வைக்க எனக்கு விருப்பமில்லை. எங்கள் அம்மா ஒரு அம்னீசியா நாடகத்தை ஆடினதை பெட்ரோல் பங்க்கில் என் காதால் நான் கேட்டேன். நாங்களும் அதே நாடகத்தை ஆடித்தான் அம்மாவுக்கு பதில் தரணும்னு முடிவு செஞ்சோம். உயிர் பிழைக்கிறது மட்டுமில்லை, உறவுகளும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. ஆல் த பெஸ்ட். மீனா மகளை கொண்டு வந்து வீட்டில் விட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுவிட்டு புறப்பட்டாள். நரேன் பிரகதி விரலை உயர்த்தினார்கள், வெற்றியின் அடையாளமாக. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.